ஹே ஹாய் டார்மீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப்பிங் ஆல் டூயிங் குட். ஸோ இன்னைக்கு தேங்கோட எக்கோஸ் ஆஃப் யூவோட போனஸ் பார்ட் தான் பார்க்க போகிறோம். கமெண்ட்ஸில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க போனஸ் பார்ட் போடுங்கக்கான்னு சொல்லிட்டு. நான் சொன்ன மாதிரி அதுக்கு நான் நிறைய சீக்வன்ஸ் யோசித்தேன். பட் அது ஒன் ஷாட்டுங்கிறதுனால நான் வந்து நிறைய சீன்ஸ் அதை வந்து கட் பண்ணிட்டேன். அதுலேயே வந்து பார்ட் அதாவது ஒன் ஷாட்டில் சொல்கிறேன். நான் அப்லோட் பண்ண வீடியோலேயே 1 hour 2 hours அரௌண்ட் அப்படி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் டியூரேஷன். ஸோ அதையெல்லாம் இன்னும் நான் ஆட் பண்ணியிருந்தா அது வந்து எப்படி சொல்கிறது, இன்னும் டியூரேஷன் ஜாஸ்தியாக போயிருக்கும். ஸோ அதனால் நான் போனஸ் பார்ட் போட்டேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி என்னோடய ப்ராமிஸை கீப் அப் பண்ணுறதுக்காக நான் இந்த பாட்டை வந்து இப்போ எடிட் பண்ண போகிறேன். ஸோ ஹோப் யூ கைஸ் லைக் இட். இதில் நான் யோசிச்ச சீக்வன்ஸ் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டோரி பியூட்டிஃபுல்லாக அதை எப்படி கம்ப்ளீட் பண்ணணுன்றது. மோஸ்ட் ஆஃப் ஆல் இது ஒரு ஃபேமிலி கண்டென்ட்டாக இந்த பார்ட் இருக்கும், போனஸ் பார்ட்டுன்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். ரொமான்ஸ், ஃபேமிலி கண்டென்ட் எல்லாமே கலந்த மாதிரி. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கன்னு கமெண்ட் பண்ணிக்கோங்கடா. முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு அப்போ தான் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ, நீங்கள் என்ன திங்க் பண்ணுறீங்க, உங்களுக்கு எப்படியெல்லாம் ஸ்டோரி பிடிக்குது அப்படின்னு எனக்கு தெரியும். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். இட்ஸ் நாட் எ த்ரிட்டன், பட் இட்ஸ் அ ரெக்வஸ்ட் ஃப்ரம் மை சைட். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு சின்ன ரீகேப் பார்த்துடலாம்டா. கடைசியாக நான் எதில் முடிச்சிருப்பேன் பார்த்தீங்கன்னா, வயனுக்கும் தேயாங்குக்கும் ரேடியோ ஸ்டேஷன்லேயே வந்து கல்யாணம் ஆகிருக்கும். தேயாங் வந்து லைக் வந்து லிவிங்கில் இருக்கிறது அவருக்கு வந்து அவ்வளோ செட்டாக இருக்காது. அவருக்கு வந்து உங்களை ஒய்ஃபாக அவரை வந்து பார்க்கணும், கல்யாணம் பண்ணால் தான் அந்த கம்ப்ளீட்டாக அந்த இது முடியும் அப்படின்றதுனால அந்த இதை வந்து அவர் வந்து ரேடியோ ஸ்டேஷனில் உங்களுக்கே சொல்லாமல் சர்ப்ரைஸாக மேரேஜ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் அவர் ஃப்ரெண்டு ஜானை வச்சு அவர் பண்ணியிருப்பார், உங்கள் மேனேஜரை வச்சு. ஸோ உங்களுக்கு அங்கே கல்யாணம் நடந்து முடிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டுக்கு வந்து ரொமான்ஸ் நடந்திருக்கும். இதுக்கப்புறம் உங்கள் லைஃப் இப்படியே ஹாப்பியாக லீட் ஆகிட்டு போகுது. தேவாங்க என்ன பண்ணியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, அவரோட ஜாப் அவர் ரிசைன் பண்ணியிருப்பார்ல. பிகாஸ் அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்க, நீ வயனை கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தீங்கன்னா உன்னோட ஜாப் அண்ட் உனக்கு இருக்க எதையுமே லைக் உன் சொத்து எதுவுமே உனக்கு வராது அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா கோவத்தில் சொன்னதும் அவங்க எல்லாத்தையுமே தூக்கி போட்டுட்டு எனக்கு எதுவுமே வேண்டான்ற மாதிரி அவர் வந்திருப்பார். ஜஸ்ட் இந்த வீடு அவர் முன்னாடி வாங்கி வச்சிருப்பாரு. ஸோ அதை மட்டும் எடுத்துகிட்டு மிச்சம் எல்லாத்தையுமே அவங்கக்கிட்டே ஒப்படைச்சிட்டு ஃபுல்லாத்தையும் அவர் அப்படியே வந்திருப்பார் உங்கள் கூட. நீங்கள் இங்கே உங்களோட லைக் வந்து உங்களோட இதில் தான் வந்து இப்போ உங்கள் ஃபேமிலி ரன் ஆகிட்டுருக்கு. ஐ மீன் உங்களுக்கும் தயாங்கும் லைக் உங்கள் 2 பேருக்குள்ளே இருக்க ஃபினான்ஷியல் திங்ஸ் எல்லாமே நீங்கள் வேலைக்கு போய் தான் இப்போ வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிகிட்ருக்கீங்க. லைக் வீட்டு தேவையான பொருளாக இருக்கட்டும், மளிகை சாமான் எல்லாமே, கேஸு, கரண்ட்டு பில்லு எல்லாமே நீங்கள் தான் இப்போ உங்களோட சம்பாத்தியத்துலேருந்து தான் கொடுத்துருக்கீங்க. இது வந்து லைக் வந்து உங்களோட மேனேஜருக்குமே தெரிஞ்சிருக்கும் தேயாங் இப்போதைக்கு எந்த வேலையும் போகல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வந்து மேனேஜர் என்ன பண்ணுறாருன்னா, உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சேலரி ஏற்றி போட்டு லைக் வந்து தராரு நீங்கள் ஃபேமிலி ரன் பண்ணுறதுக்கு. பிகாஸ் தேயாங் அவரோட ஃப்ரெண்ட். ஸோ அவர் ஃப்ரெண்டாக்கு அவர்னால முடிஞ்ச ஒரு ஹெல்ப் அவர் பண்ணணுன்ட்டு நினைக்கிறாரு. தேயாங் வந்து ஒர்க்குக்கு ட்ரை பண்ணாமல் இல்லை, அவர் ஒர்க்குக்கு ட்ரை பண்ணியிருக்காரு. பட் அவர் போகிறது எல்லாமே வந்து அவரோட லெவல் லைக் அவர் ஒரு சிஇஓவாக இருந்துட்டு வந்திருக்காரு. ஒரு கம்பெனியை அவர் ரன் பண்ணியிருக்காரு ஒரு 4 years. பட் ஸ்டில் அவர்னால் வந்து ஒரு ஒரு எப்படி சொல்கிறதுனா, ஒரு எம்ப்ளாயியாக போய் ஒரு ஆஃபீஸில் அவர்னால் ஒர்க் பண்ண முடியல. அவர் நிறைய ஆஃபீஸில் ட்ரை பண்ணியிருப்பார். பட் அங்கே கொடுக்குற அந்த அவங்க ட்ரீட் பண்ணுறது இதெல்லாம் வந்து அவருக்கு பிடிக்கல. பிகாஸ் அவர் ஒரு பொசிஷனில் இருந்துட்டு திருப்பியும் பேக் டு த ஃபார்ம் வந்து எம்ப்ளாயியாக அவர் போக நினைக்கல. அவர் ஓனராக இருந்திருக்காரு. அது வந்து அவரோட ஈகோ லெவல் ஒரு மாதிரி டச் பண்ணுது. பட் ஸ்டில் அவர் ட்ரை பண்ணிகிட்டே இருக்காரு அவருக்கு ஏற்ற மாதிரி ஜாப் வந்து ஏதாவது அமைதான்னு. பட் அவருக்கு ஜாபே அமையலை. அப்படி தான் ஒரு நாள் என்ன பண்ணுறாரு, அவர் வீட்டில் அவரோட சிஸ்டத்தில் லைக் வந்து நிறைய ஜாபுக்கு அப்ளை பண்ணுறாரு. பிகாஸ் உங்கள் ஒரு சம்பாத்தியத்தை வச்சு ஃபேமிலி ரன் பண்ணுறதுன்றது ஓகே தான், எல்லாமே கரெக்டாக போயிட்டுருக்கு. பட் ஸ்டில் அவருக்கு உங்களை அவர் பார்த்துக்கணுன்னு ஆசைப்படுறாரு. உங்கள் ஜாபை குவிட் பண்ணிவிட்டு இல்லை வீட்டில் உங்களை வச்சு பார்த்துக்கணுன்னு ஆசைப்படுறாரு. இல்லை அவரும் உங்களுக்கு தேவையானது ஒன்று வாங்கி கொடுக்கணுன்னா அவர்னால அது முடியலன்ற நினைக்கும் போது தாங்குக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அவர் இந்த அளவுக்கு லைக் இந்த மாதிரியெல்லாம் இருந்திருக்கவே மாட்டார். அவர் ஒரு பொசிஷனில் இருந்துட்டு திருப்பி இப்போ வந்திருக்காரு உங்களுக்கு. ஆனால் அது புரியுது, நீங்கள் வந்து அவர் உங்களுக்காக தான் அவர் அது எல்லாத்தையுமே தூக்கி போட்டுட்டு வந்தாருன்னு உங்களுக்கு நல்லாவே புரியுது. பட் இது வரைக்கும் நீங்களுமே அவரை வந்து நீ வேலைக்கு போகல வீட்டில் இருக்கன்னு குத்தி காமிச்சிருக்கவே மாட்டீங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆகி அரௌண்ட் இப்போ ஒரு 2 month ஆகுது. ஸ்டில் நீங்கள் அந்த மாதிரி நீ வேலைக்கு போகாமல் வீட்டில் இருக்க, நீ வந்து இப்படி பண்ணிட்ட அப்படி பண்ணிட்ட, எனக்கு நீ எதுவும் வாங்கி தரலை, அந்த மாதிரிலாம் இது வரைக்கும் ஒரு வார்த்தை நீங்கள் தேங்க கேட்டிருக்க மாட்டீங்க. பிகாஸ் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க தேங்கோட சுச்சுவேஷன். ஏன்னா அவர் உங்களுக்காக எல்லாத்தையும் தூக்கி போட்டு வந்துட்டார் உங்களை லவ் பண்ணுறன்ற ஒரே காரணத்தினால. இதுக்கப்புறம் ஒரு மனுஷங்கிட்ட நீங்கள் வேறு என்ன எதிர்பார்க்க முடியும்? இதை தான் ஆக்சுவலி நீங்கள் ஒரு பர்சன் கிட்ட எதிர்பார்த்தீங்க, உங்களுக்காக எல்லாத்தையுமே பண்ணுறது. 2 பேருமே
உங்கள் ஃபேமிலியோட இது எல்லாத்தையுமே உங்களோட லவ்க்காக நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பீங்க. உங்கள் அம்மா அப்பா கிட்ட இருந்து நீங்கள் 2 பேருமே தூரமா தான் இப்போ வந்திருக்கீங்க. ஸோ உங்களுக்குமே புரியுது. லைக் தியாங்குமே உங்களுக்காக தான் இத பண்ணாருன்னு உங்களுக்கு தெரியுது. நீங்களும் தியாகாக்காக தான் இத பண்ணீங்கன்னு உங்களுக்கு புரியுது. ஸோ இப்படி அப்படியே போயிட்டு இருக்கு. இப்ப அப்படிதான். எப்பவுமே டெய்லி அவங்க வந்து சிஸ்டம் முன்னாடி உட்காந்து ஜாப்க்கு அப்ளை பண்ணிட்டு, ஏதாவது நம்மளுக்கு ஏத்த மாரி அமையுதான்னு பார்த்துட்டே இருப்பாரு. ஒரு நாள் நைட்டு நீங்க வரீங்க, ஆஃபீஸ் முடிச்சுட்டு, உங்க ஷோ முடிச்சுட்டு நீங்க வரீங்க. வந்து பார்க்குறீங்க, தேங்க ஒரு ஷார்ட்ஸும், ஒரு கட் பனியனும் போட்டுட்டு, சிஸ்டம் முன்னாடி தான் உட்காந்து பட்டு பட்டு பட்டுன்னு ஏதோ டைப் பண்ணிட்டு இருக்காரு. நீங்க அப்படியே பார்த்துட்டு சிரிச்சுட்டு, "என்ன தயாங் ஏதாச்சும் சாப்பிட்டியா?" அப்படின்னு நீங்க கேட்குறீங்க. "எங்க தயாங்கு?" "ஆ நான் சாப்பிட்டேன்டி. உனக்கும் செஞ்சு வச்சுட்டேன். நீயும் போய் சாப்பிடு போ" அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. நீங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போயிட்டு ஃப்ரெஷ்ஷன் ஆயிட்டு, அப்படியே சாப்பிட்லான்னு போறீங்க. போயிட்டு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு உங்களுக்கு வந்து லைக் வந்து இப்போ ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருக்க மாரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது. பிகாஸ் அவருக்கு வேலை கிடைக்கல. அதிலேயே அவர் ரொம்ப ஃபோக்கஸ்டா இருக்காரு. உங்ககிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்றத விட, லைக் அந்த சிஸ்டம் முன்னாடியே உட்காந்து ஏதாவது ஜாப் கிடைக்குமா? ஏதாவது நம்மளால பண்ண முடியுமா? அப்படி இப்படின்னு அதிலேயே உட்காந்து யோசிச்சுட்டே அதிலேயே இருக்காரு. உங்ககிட்ட சரியா பேசுறதில்ல. லைக் பேசுறதில்லன்ற மீன்ஸ் சுத்தமா பேசாம அந்த மாரி கிடையாது. பட் ரொம்ப வந்து அவர் ப்ரெஷர் எடுத்துக்கிறாரு. அவர் வொர்க்குக்கு போகணுன்றதுனால, அவர் அந்த ப்ரெஷர்ல உங்ககிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்றது கொஞ்சம் கம்மியாகுது. இது உங்களுக்கு நல்லா புரியுது. அவர் வந்து உங்களுக்காக தான் இத யோசிக்கிறாருன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ, அதனால நீங்களும் அவர்கிட்ட ஓப்பனா லைக் "ஏன்டா இப்படி பண்றன்ற?" மாரி நீங்க கேட்டுருக்க மாட்டீங்க. நீங்க சரி ஓகே, அவன கொஞ்சம் நம்ம காம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றீங்க, சாப்பிட்டுட்டு வீடெல்லாம் ஃபுல்லா கிளீன்லாம் பண்ணிட்டு, நீங்க திங்ஸ் எல்லாம் சிலது வாங்கிட்டு வந்திருப்பீங்க ஆஃபீஸ் போயிட்டு. ஸோ, அதெல்லாம் எடுத்து ஃப்ரிட்ஜ்லலாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு, ஃபுல்லா எல்லா வேலையும் முடிச்சுட்டு, அரவுண்ட் ஒரு நைட் ஒரு 10:00 இருக்கும். நீங்க அப்படியே தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரீங்க. நீங்க ஒரு ஷார்ட்ஸும், நைட் ட்ரெஸ் மாரி ஷார்ட்ஸும், ஒரு ஷர்ட்டும் போட்டிருக்கீங்க. இப்ப நேரா தியாங் கிட்ட தான் வரீங்க. அந்த தியாங்க பார்த்துட்ருக்கீங்க. பார்த்தா அவரு இன்னுமே சீரியஸா உட்காந்து ஏதேதோ ரிசர்ச் பண்ணி என்னென்னலாம் பண்ணலாம் அப்படி இப்படின்னு ஏதோ பிளான் எல்லாம் பார்த்துட்ருக்காரு. நீங்க "தியாங்" அப்படின்னு கூப்பிடுறீங்க. இப்ப அப்புறம் அப்படியே திரும்பி பார்க்குறாரு. பார்த்த நீங்க என்ன பண்றீங்க, மேல உங்க ஷர்ட்ல இருக்க 2 பட்டன் அப்படியே பட்டு பட்டுன்னு அவர் பார்க்கும்போதே கழட்டி விடுறீங்க. அவரு "ஏய் என்னடி பண்ற?" அப்படின்னு கேட்குறாரு. நீங்க "பின்ன என்ன, எப்ப பாரு இந்த சிஸ்டம் முன்னாடியே உட்காந்து லொட்டு லொட்டு லொட்டுன்னு அடிச்சிட்டு இருக்கியே. இங்க ஒருத்தி இருக்கேனே, கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கோமே, அவள கொஞ்சம் பார்த்துப்போம். இதெல்லாம் உனக்கு தோணவே தோணாதா?" அப்படின்னு நீங்க கேட்குறீங்க. அவரு அப்படியே உங்க கைய பிடிச்சு வெடுக்குன்னு எடுத்து உங்கள மடியில அப்படியே உட்கார வைக்கிறாரு. அந்த லைக் அவர் சேர்ல தான் உட்காந்துருக்காரு. அந்த சிஸ்டம் சேர்ல அந்த சிஸ்டம்க்கு ஒரு சேர் இருக்கும்ல, ரொட்டேட் பண்ற சேர். அதுல தான் உட்காந்துருக்காரு. இப்ப அப்படியே வெடுக்குன்னு இழுத்து அப்படியே ரொட்டேட் பண்ணி அப்படியே உங்கள மடியில உட்கார வைக்கிறாரு. நீங்க "என்ன வெடுக்குன்னு இழுத்து உட்கார வச்சுட்டா, நான் கூப்பிட்டோனே இதுதான் நீ பண்ணுவல்ல?" அப்படின்னு நீங்க கேட்குறீங்க. அவரு "ஏன்டி இப்படி பண்ற? நான் நம்மளுக்காக தானே. ஏதாவது ஜாப் செட் ஆகுமா? அப்படிதான் பார்த்துட்டுருக்கேன். உன்ன பார்க்கக்கூடாதுன்னுலாம் இல்ல. உன்ன கண்டுக்காம அப்படி இருக்கணும்லாம் எனக்கு எந்த அவசியம் இல்லடி. அப்புறம் எதுக்குடி நான் கல்யாணம் பண்ணேன்?" அப்படின்னு கேட்குறாரு. நீங்க பார்த்தா அப்படி தெரில. என்னமோ கல்யாணம் பண்ணும்போது தான், "ஐயோ! நான் கல்யாணம் பண்ணணும். நீ உன்ன என் பொண்டாட்டி ஆக்கிக்கணும்" அப்படின்னு நீ ரொம்ப ஓவரா அப்படியே சுத்திட்டு இருந்த மாரி இருந்துச்சு. "கல்யாணம் பண்ண உடனே உனக்கு என் மேல இருக்க இன்ட்ரெஸ்ட்டே போயிருச்சு போல" அப்படின்றீங்க. அவரு "ஏய் யார்ரி சொன்னா உன் மேல இன்ட்ரெஸ்ட் போச்சுன்னு? இன்ட்ரெஸ்ட் போயிருந்தா, இப்போ இதோ என்ன பார்த்து 2 பட்டன கழட்டி விட்டியே! அப்போ எனக்கு கண்டுக்காம அப்படியே இருந்திருப்பேன்டி நானு. ஆனா எனக்கு இப்போ என்னென்னமோ தோணுது. அவன்ட்ட சொன்னா நீ அடிப்பியே" அப்படின்றாரு. நீங்க ச்சீ! சும்மா அவனைய பார்த்து டீஸ் பண்ணலான்னு ஏதாவது பண்ணா உன் புத்தி அதுக்கு தான் போகும்ல. இதுல மட்டும் கரெக்ட்டா இரு நீ. வேற எதுலயும் நீ வந்து இது பண்ணிடாத. என்ன பார்க்கணும், பேசணும் அதெல்லாம் உனக்கு தோணாது. இது மட்டும் உன் மண்டைக்கு வரும் அப்படின்றீங்க. அவர் அப்படியே உங்கள ஹக் பண்ணிட்டு அப்படியே சொல்றாரு, "இங்க பாரு நான் உன்ன இது தோன்றது கூட உன்ன மிஸ் பண்றது தாண்டி அர்த்தம் அது. அது வந்து லைக் எனக்கு உன் மேல அது மட்டும் தான் தோணும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. உன்ன மிஸ் பண்றேன்றது தான் அர்த்தம்." சரி. "என்ன? நீ என்ன மிஸ் பண்றியா?" அப்படின்னு சொல்லிட்டு அவரு கேட்குறாரு. நீங்க, "நான் உன்ன மிஸ் பண்றேன்றது, நீ என்கிட்ட பேசணும், என்ன பார்க்கணும், உன் கூட ஹக் பண்ணிட்டு தூங்கணும், நான் அப்புறம் கதை கதையா பேசணும், உனக்காக பாட்டு பாடணும், இதெல்லாம் தான் நான் மிஸ் பண்றது. நீ சொல்றது நான் மிஸ் பண்றது கிடையாது." அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அவரு, "என்ன பொறுத்தவரைக்கும் இதுதான் என்ன மிஸ் பண்றது. வா ஒழுங்கா இப்ப நான் உன்ன மிஸ் பண்றேன். என்ன மிஸ் பண்ணாம இருக்கிறதுக்கு நீ கோஆப்பரேட் பண்ணு வா" அப்படின்னு உங்கள கூட்டிட்டு பெட்டுக்கு போறாரு. பெட்ல போயிட்டு, "டேய் ஏன்டா நீ இப்படி இருக்க? வெளியில இருக்கிறவங்கலாம் பார்த்தா உனக்கு குழந்த மாரி இருக்க மூஞ்சு. ஆனா நீ பண்ற வேலை இருக்கு பாரு, எனக்கு மட்டும் தான் தெரியும்" அப்படின்றீங்க. அவரு, "உனக்கு மட்டும் தெரிஞ்சா போதும். வேற யாருக்கு தெரியணும்? இந்த சைடுல வேற யாருக்கு தெரியும்? சொல்லு. வேற யார்கிட்டயாவது போய் காட்டணுமா நான் இந்த சைட?" அப்படின்னு கேட்குறாரு. நீங்க பளிச்சுன்னு ஒண்ணு விடுறீங்க கன்னத்திலேயே. "சாவடிச்சுடுவேன். என்ன தவிர வேற எவகிட்டயாவது இந்த மாரி இருந்து பாரு,
உனக்கு சமாதி தாண்டி அப்படின்றீங்க. அவர் ஏய் இப்போ எதுக்குடி அடிச்ச அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் பின்ன வாய் உனக்கு ரொம்ப நீளுது, வேற எவக்கிட்டையாவது இருப்பேனே என்ன அர்த்தம், நான் தானே உன் பொண்டாட்டி, என்கிட்ட மட்டும் தானே அப்படி இருக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் நீ தானடி சொன்ன வேற யாருக்கிட்டையாவது இருந்தால் வெளியில் இருக்கிறவங்கள என்ன குழந்த மாதிரி பார்க்குறாங்கன்னு, அதான் சொன்னேன், அதுக்கு என் மேலே நீ கை வைப்பியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே உங்கள் மேலே ஏறி அவர் உட்காந்துட்டு உங்களை அப்படியே பெட்டில் தள்ளி விட்டு பின் பண்ணுறாரு. நீங்கள் உனக்கு எப்போ பாரு இதே பொழப்பா போயிடுச்சு, என்னை வந்து உசுப்பேத்தி விட்டு கடைசியில் என்னை வெறியேற்றி இப்படி வந்து முடிச்சிடுற நீ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் இப்போ என்ன நான் தப்பு பண்ணிட்டேன், நீ தானே சொன்ன நான் உன்னை கவனிக்கவே மாட்டேறேன்னு, வா இன்னைக்கு கவனிக்கிறேன் அப்படின்றது. நீங்கள் நான் கவனிக்கணும்னு சொன்னது வேறடா, ஆனால் நீ பண்ணிட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை லிப் லாக் பண்ணி கிஸ் பண்ணி அங்கே பேச விடாமல் ஸ்டாப் பண்ணிட்டுறாரு உங்களை. நீங்களும் அவரை வந்து ஸ்டாப் பண்ணல, நீங்களும் மிஸ் பண்ணியிருப்பீங்க தான். அதுவும் இல்லாமல் அவர் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்காருன்னு உங்களுக்கு ஃபீல் ஆனதுனால தான் நீங்கள் இந்த மாதிரி குட்டி குட்டி ஃபைட் போட்டு எண்டிங் வந்து ரொமான்ஸில் முடிப்பீங்க. ஸோ இங்கே அப்படியே உங்களுக்கு 2 பேருக்குள்ள ரொமான்ஸ் நடந்துக்கிட்டே இருக்குது. நடந்து முடிச்சுட்டு நீங்கள் 2 பேரும் அப்படியே ஹக் பண்ணிட்டு படுத்துட்ருக்கீங்க. தேங்க் மேலே அப்படியே படுத்துட்டு அவர் உங்களோட ஹேரை அப்படியே கோதி விட்டு அப்படியே உட்காந்து 2 பேரும் வந்து பார்த்துட்டு ஒருத்தரை பார்த்துட்டு அப்படியே இருக்கீங்க. நீங்கள் தேங் ஃபிங்கர்ஸில் அப்படியே ப்ளே பண்ணிகிட்டு இருக்கீங்க. தேவாங் வந்து அவங்க ஹேர் அப்படியே ஃபில் பண்ணி விட்டுட்டே இருக்காரு. நீங்கள் இப்போ தேவாங்க பார்த்து டேய் அப்படின்னு கூப்பிட்றீங்க. அவர் என்னடி அப்படின்றாரு. நீங்கள் நீ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக எடுத்துக்கிற தேவாங், வேலைக்கு போகணும், எனக்கு புரியுது, அது நீ எனக்காக எல்லாம் பண்ணணுன்னு நினைக்கிற, எனக்கு அது நல்லா தெரியுதுடா, ஆனால் அதுக்காக ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாதடா ப்ளீஸ், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 24 மணி நேரம் அந்த லேப்டாப்பும் அந்த கம்ப்யூட்டர் முன்னாடியே உட்காந்து லப்புன்னு தட்டிக்கிட்டே இருக்க, ஏதாவது பண்ண முடியுமா நீ யோசிக்கிற, எனக்கு அது புரியுது, ஆனால் அந்தளவுக்கு ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதடா. நீ ஒரு சிஇஓவாக இருந்திருக்க, உன்னால் ஒரு நார்மல் எம்ப்ளாயாக போய் ஒர்க் பண்ண முடியாது, அது எனக்கு புரியுது. அதான் நான் ஒர்க் போகிறேன்ல, நீ வீட்டில் ஜாலியாக இரு. இவ்வளோ நாள் நீ உன் ஃபேமிலிக்காக சிஇஓ அந்த பொசிஷனில் நீ கஷ்டப்பட்டிருப்ப, இதுக்கப்புறம் நீ ரெஸ்ட் எடு, நான் பார்த்துக்கிறேன் தான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் ஏய் என்னடி பேசுகிற, நான் உன் புருஷன்டி, பொண்டாட்டி வேலைக்கு போய் புருஷன் உட்காந்து சாப்பிட்றதுலாம் என்ன பயன் இது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தேங்க் சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே வெடுக்குன்னு திரும்பி ஏன் பொண்டாட்டி சம்பாரித்து புருஷன் சாப்பிடக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கா என்ன தேவாங் மேல் ஈகோ இருக்கா உனக்கு அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அவர் ஏய் உடனே எடுத்துன்னு போகாத, உன் புரட்சிக்கரை பேச்செல்லாம் இங்கே எடுத்துன்னு வராத, நான் மேல் ஈகோ அதை பற்றியெல்லாம் பேசலை. எனக்கு என் ஒய்ஃபை நான் பார்த்துக்கணுன்னு எனக்கு ஒரு ஆசை இருக்கும்ல, ஆசை மேலா 4 பேர் கேட்பாங்க, அதில் எனக்கு ஈகோ கிடையாது பயன். 4 பேர் கேட்டாலும் என் பொண்டாட்டி சம்பாதிக்கிறான்னு சொல்கிறக்கூடிய தன்மானம் எனக்கு இருக்குது பெருமையாக. ஆனால் அதுக்காக நான் வேலைக்கு போகணுன்னு நான் நினைக்கல. எனக்கு இப்போ உனக்காக ஏதாச்சும் நான் செய்யணுன்னாலும் என் காசில் நான் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதில் எனக்கு ஒரு திருப்தி இருக்குது. நாளை பின்ன நீ கேட்குறத வாங்கி கொடுக்கணும், நம்ம குழந்தைங்களுக்காக நிறைய சேர்த்து வைக்கணும். ஆஸ் அ ஃபேமிலி மேனாக எனக்கு இது என்னோடய திங்கிங்கில் இருக்குது. அதனால தான் நான் வேலைக்கு போகணுன்னு நினைக்கிறேன். மற்றபடி எனக்கு இப்போ நான் ஜாலியாக தான் இருக்கேன். நீ தான் எனக்கு சோறு போடுற, நீ தான் எனக்கு துணிமணி வாங்கி கொடுக்குற, நீ தான் எனக்கு எல்லாமே பண்ணுற, அப்புறம் எனக்கு கவலை. எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கிற வரைக்கும் நீயே என்னை பார்த்துக்கோ, நான் அதெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டேன். எனக்கு மேலிக்கோ உன் சம்பாத்தியத்தில் உட்காந்து நான் சாப்பிட்றேன் அதனால் நான் வேலைக்கு போகணுன்றது என்னோட இது கிடையாது. பட் உனக்கு என் காசில் நிறையா பண்ணணும்னு ஆசை இருக்குது, அதனால் நான் வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தேவாங்க சொல்கிறாரு. இங்கே நீங்கள் உண்மையிலே அதனால தான் போகணுமா, இல்லை அடி மனசில் இவ சம்பாத்தியத்தில் நான் சாப்பிட்ணுமா அப்படின்னு ஏதாவது இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அவர் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லடி, எனக்கு என்ன, என் பொண்டாட்டி போகிறா நான் சாப்பிட்றேன், இதில் 4 பேர் என்னை கேட்டாலும் கர்வமாக நான் சொல்லிட்டு போயிடுவேன், என் பொண்டாட்டி தான் என்னை பார்த்துக்கிறான்னு, இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. நீங்கள் உண்மையிலே நான் ஏதோ போன ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன், கடவுள் எனக்கு உன்னை என் புருஷனாக கொடுத்ததுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிகிட்ருக்கீங்க. இங்கே தாங்க அவங்க ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு அப்படி பார்த்தா நான் கூட தான் ஏதோ பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் போன ஜென்மத்தில் நீ என் பொண்டாட்டியாக கிடைக்கிறதுக்கு. பாரு, அழகு, அறிவு, செக்ஸியாக, அழகாக எல்லாமே கலந்த ஒரு கலவையாக கடவுள் எனக்கு கொடுத்துருக்காரு. அப்போது நான் தானே கடவுளுக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தேங்க்ஸ் சொல்கிறாரு. நீங்கள் அவர் நெஞ்சிலே பட்டு நடிச்சிட்டு ஹக் பண்ணிக்கிறீங்க அப்படியே. ஸோ உங்களுக்குள்ளே இப்படி தான், நோ ஈகோ, நத்திங், ஜஸ்ட் லவ் உங்கள் 2 பேருக்குள்ளே. நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ண பர்சனே லைக் எப்படியெல்லாம் உங்கள் ஐடல் டைப் உங்கள் ஃப்யூச்சர் ஹஸ்பண்ட் இருக்கணும்னு நீங்கள் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணியிருப்பீங்களோ, லைக் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு நினச்சிருப்பீங்களோ, அவர் அதை விட பெட்டராக
லைக் 1000 டைம்ஸ் பெட்டராக அவர் வந்து தேயாங் இருக்கார். உங்களுக்கு ஒரு ஒரு நாளும் அவரோட விஷயங்கள் ஒன்று விஷயம் தெரியும் போதும் உங்களுக்கு மைண்ட் ப்ளோயிங்காக இருக்குது. பிகாஸ் அவர் எப்படி இவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கார், எப்படி இவ்வளோ நல்லவராக இருக்கார், எப்படி இந்த சொசைட்டியில் இவர் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கார், நம்மளுக்கு ஏற்ற மாதிரி இருக்கார், உங்கள் பாசிட்டிவ் வைபுக்கு ஏற்ற மாதிரி மேட்ச் ஆகுறாரு. ஜட்ஜ்மெண்டலே இல்லை. ஒரு விஷயத்தை பார்த்தா ஒரு ஹியூமனாக ஒரு நார்மலான ஒரு பர்சன் ஜட்ஜ் பண்ணுவாங்கல்ல, லைக் வந்து எடுத்தோடனே ஜட்ஜ் பண்ணிடுவாங்க. பட் இவர் அந்த ஜட்ஜ்மெண்ட்டோட டாப்பிக்கை ஓரமாக வச்சுட்டு எதுக்காக இந்த விஷயம் இப்படி நடந்தது, எதுக்காக இது இப்படி இருக்குது, அதை தெளிவாக உட்கூர்ந்து நோக்கி பார்க்குற ஒரு ஆளாக இருக்கார். உங்களுக்கு ஏற்ற உங்களோட மைண்ட் செட் அண்ட் உங்களோட சைக்காலஜிக்கு ஏற்ற ஒரு பர்சனாக அவர் இருக்கார். இது நீங்கள் கிஃப்டாக தான் பார்க்குறீங்க. பிகாஸ் நீங்கள் வெயிட் பண்ணதுக்கு டைமுக்கு மோர் தென் ஒர்த்தாக இருக்கார் அவர். நீங்கள் செரிஷ் பண்ணுறீங்க உங்கள் சின்ன சின்ன மூமெண்ட்ஸ். பிகாஸ் அவருக்கு ஈகோ இல்லை, ஒன்றுமே இல்லை. லைக் இந்த மேல் ஈகோன்றது இதெல்லாம் இருக்கும்ல, நான் ஆம்பலை, நான் சொல்கிறத தான் நீ கேட்கணும், நான் தான் சம்பாதிப்பேன், நீ வேலைக்கு போகக்கூடாது, அந்த மாதிரியெல்லாம் இவருக்கு எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் க்ரீன் ஃபாரஸ்ட்டாக இருக்கார் இவர். உங்களுக்கு ரொம்பவே ஹாப்பி தேவை உங்கள் லைஃப்பில் வந்தது. உங்களுக்கு செம்ம ஹாப்பி. இப்போ நீங்கள் இப்படியே மாறி மாறி பேசவும் ஒரு நாள் தேவங்க என்ன பண்ணுறாருன்னா, அவருக்கு ஒரு பிஸ்னஸ் ஐடியா மாதிரி ஒன்று வருது. லைக் வந்து நிறையா இல்லாமல் ஒரு ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் மாதிரி அவர் ஓனாக ஸ்டார்ட் பண்ணிடலாம். பிகாஸ் அவருக்கு எம்ப்ளாயாக போய் ஒர்க் ஆகிறது சுத்தமாக செட் ஆகலை. அவர் 2-3 ஜாபில் கூட போயிருப்பார் எம்ப்ளாயியாக. பட் ஸ்டில் அவர் கிம் குரூப்ஸோட சிஇஓன்னு பாதி கம்பெனிக்கு தெரியும். அவர் போய் எம்ப்ளாயின்னு கேட்கும்போது அவங்களே வந்து, சார் இல்லை சார், இது வேலைக்கே ஆகாது, நீங்கள் ஒரு கம்பெனியோட சிஇஓ, எப்படி நாங்கள் உங்களுக்கு வேலை தர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரிஜெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் ஸ்டில் இந்த மாதிரி சொல்லி, இல்லை சார் இது நல்லா வராது, நாங்கள் ஒரு சின்ன கம்பெனி, நீங்கள் எவ்வளோ பெரிய கம்பெனியோட சிஇஓ, நாங்கள் எப்படி சார் உங்களுக்கு வந்து நாங்கள் ஒர்க் தர முடியும்னு சொல்லிட்டு பயந்துருப்பாங்க. பிகாஸ் கிம்ஸ் குரூப்புன்றது ஒரு லெகசி மாதிரி. அதோட சிஇஓ வந்து எங்கள் ஆஃபீஸில் இப்படி எம்ப்ளாயாக இருக்கிறாருன்னா நாளைக்கு எல்லோரும் என்ன நினைப்பாங்கன்ட்டு அவங்க யாரும் வந்து இது பண்ணலை. தேங்க ஒரு கட்டத்துக்கு மேலே இது வேலைக்காகாது, நானே ஓனாக ஸ்டார்ட் பண்ணாதான் உண்டுன்னு சொல்லிட்டு அவர் இது பண்ணுறாரு. ஸோ லோனுக்கு அப்ளை பண்ணுறாரு. லோன் அப்ளை பண்ணி லோனும் வருது. அவர் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பேர் அவருக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. பட் ஸ்டில் அவருக்கு அந்த ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண காசு பத்தலை. ஸோ என்ன பண்ணுறாரு, அவரோட மேனேஜர்கிட்ட போயிட்டு அதான் உங்களோட மேனேஜர், உங்கள் மேனேஜர் ஜான் இருக்கார்ல, அவரோட ஃப்ரெண்ட். ஸோ அவர்கிட்ட கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு அமௌண்ட் வந்து நம்ம ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு, உங்களுக்கே தெரியாமல் லைக் ஜானை மீட் பண்ணுறதுக்கு தேவாங் வந்து இங்கே எஃப்எம்க்கு வந்திருப்பார். உங்களுக்கு தெரியாது. கரெக்டாக உங்கள் ஷோ டைமுக்கு அவர் வராரு. பிகாஸ் நீங்கள் எங்கே பார்த்துட்டு எதுக்காக நீங்கள் வந்த அப்படின்னு நீங்கள் கேட்டுட்டு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உங்கள் ஷோ டைம் அப்போது கரெக்டாக அவர் வராது. பிகாஸ் நீங்கள் ஆன் ஏரில் இருப்பீங்க, அவருக்கு தெரியாதுல்ல. அந்த 1 hour 9 to 10 நீங்கள் ஆன் ஏரில் இருப்பீங்க 1 hour. ஸோ அவருக்கு அது நல்லா தெரியும். அதனால் அவர் கரெக்டாக அந்த டைமில் வராரு. வந்து ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட வந்து கேட்குறாரு. அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியும் ஜங்குக் வந்து ஜங்குக்குன்ட்டு தேவாங் வந்து உங்களோட ஹஸ்பண்டுன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதனால் என்ன பண்ணுறாரு, நேராக வந்து ஜான் கிட்ட வந்து மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு நேராக ஜானை மீட் பண்ணுறதுக்கு போகிறாரு. தேவாங் போயிட்டு எல்லாத்தையும் சொல்கிறாரு, டே இப்படிடா பிஸ்னஸ் இப்படின்னு. ஜானுமே சரி ஓகேடா, நான் என்கிட்ட இருக்கிற இப்போதைக்கு என் அக்கௌண்ட்டில் இருக்க அமௌண்ட்டை நான் அமுச்சு விட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. மறுபேஜை ஜானும் சொல்லலை. என்னதுக்குடா ஏதுடா ஒன்றும் கேட்கல. தேவாங்கோட பிளானை எக்ஸ்பிளைன் பண்ணால் முடித்த உடனே, நீ இதெல்லாம் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியமே இல்லைடா தேவாங், உனக்கு என்ன காசு வேணும் அவ்வளோதானே, நீ வச்சுக்கோ, உனக்கு திருப்பி கொடுக்கணுன்னா கொடு, இல்லைன்னா கொடுக்காத பரவாயில்ல, அது எனக்கு வந்து நான் உனக்கு கொடுத்தன் மாதிரி கூட இருக்க வேண்டான்ற மாதிரி இங்கே ஜான் தேவாங் கிட்ட சொல்லவும் தேவாங்குக்கு ரொம்பவே ஹார்ட் ஃபெல்ட்டாக இருக்குது. பிகாஸ் ஜான் வந்து இப்போ தான் ரொம்ப நாள் கழித்து அவருக்கு வந்து திருப்பி வந்து லைக் அவங்க பாண்டு வந்து ரீயூனைட் ஆகிருக்கு. பட் ஸ்டில் ஜான் எப்படி 10th தேவாங்க கூட இருந்தாரோ அதே லெவல் ஆஃப் ட்ரஸ்ட் அண்ட் இது தான் இப்போவுமே இருக்குது. அவர் மறுபேச்சே பேசலை. இதுக்கு எதுக்குடா நேரில் வந்த, ஒரு ஃபோன் பண்ணி கேட்டிருந்தாலே அமுச்சு விட்ருப்பேனே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜான் சொல்லவும் தேவாங்க, இல்லைடா இது முக்கியமான விஷயம், இதில் உனக்கு பார்ட் இருக்குது, ஸோ அதனால தான் நான் உன்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இங்கே ஜான் அப்படியே எழுந்துச்சிட்டு, லூஸ் வேலை வீட்டுக்கு போடா, அக்கௌண்ட்டில் காசு அமுச்சு விட்றேன், போய் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தேங்கிட்ட ஜான் சொல்லிட்டு போக போகிறாரு. இங்கே தேவாங், ஜான் வயனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இங்கே ஜான், வயனுக்கு தெரியாதுடா, நான் சொல்ல மாட்டேன், கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டிங்க போகிறாரு. இங்கே அந்த ரிசப்ஷனிஸ்ட்டு தேவாங் வந்தது அதான் தெரியும்ல. ஸோ தேவாங்கும் பேசிட்டு போயிடுறாரு. நேராக நீங்கள் இப்போ உங்கள் ஷோ முடிச்சுட்டு இங்கே காஃபி எல்லாம் குடிக்கிற இடத்துல அப்படியே அந்த ரிசப்ஷனிஸ்ட் பொண்ணு வந்துட்டு, அப்புறம் ஏன் தேவாங் வந்தார் பார்த்தீங்களா, பேசுனீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கேட்குறா. நீங்கள் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. இங்கே ரிசப்ஷனிஸ்ட், ஓ அப்போ உங்களுக்கு தெரியாதா,
இப்போ தான் வந்துட்டு போனார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. நீங்கள் ஷோவில் இருந்தீங்க அப்போ தான் வந்தார். ஜான் மேனேஜர் பார்த்துட்டு ஏதோ பேசிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரிசப்ஷனிஸ்ட் சொல்கிறா. ஜானை பார்த்து பேசிட்டு போனாரா? இங்கே வந்துட்டு என்ன பார்க்காம எப்படி போனார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கிறீங்க. சரி ஓகே நம்ம போய் மேனேஜர்கிட்டே கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மேனேஜர்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றீங்க. நீங்கள் வந்து சாருன்னு தான் ஜானை கூப்பிடுவீங்க. பட் தேங்கோட ஃப்ரெண்டுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த சாருன்ற டேர்ம் மாறி இருக்கும், அண்ணான்ற மாதிரி மாறி இருக்கும். இப்போ ஜான் அப்படியே ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. நீங்கள் வந்து கூப்பிட்டவும் சொல்லுவேன் என்னாச்சு அப்படின்னு கேட்குறாரு. இல்லைண்ணா தேங்க வந்தாராமே, என்னாச்சு அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அவர் சொல்லிட்டாங்களா, இங்கே வா வாயன் உட்காருங்க அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் போய் உட்காடுறீங்க. என்னாச்சுண்ணா என்ன விஷயமா வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. இங்கே ஜான், நான் அவங்ககிட்ட சொல்கிறேன், ஆனால் நீ அவங்ககிட்ட போய் எதுவும் கேட்டுக்காத. அவங்களுக்கு ஏதோ காசு தேவைப்படுதுன்னு சொன்னான் அவன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அரவுண்ட் ஒரு 1.5 lakhs கிட்ட இன்னும் கொஞ்சம் காசு தேவைப்படுதுன்னு சொன்னான். என்கிட்ட இப்போதைக்கு ஒரு 50,000 இருக்குவேன், அதை தான் அவனுக்கு சென்ட் பண்ணி விட போகிறேன். தெரியல, அவன் ஏதோ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறான்னு சொல்லிட்டு இருக்கான்ல, அதை பற்றி பேசுறதுக்கு தான் வந்தான், வேறு எதை பற்றியும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜான் சொல்கிறாரு. நீங்கள் ஓ ஆமாம் நான் சொல்லிகிட்டு இருந்தார், அதுக்கு லோன் கூட அப்ளை பண்ணார், பட் ஸ்டில் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் ஜாஸ்தி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நீங்கள் சொல்கிறீங்க. அதை பற்றி தான் நான் பேச வந்தவன், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எங்கே ஜான் சொல்லவும் நீங்கள் சரிங்கண்ணா ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா அவருக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இங்கே ஜான், வயான் அவன் என்னோடய ஃப்ரெண்டு, அதனால் நீ தேங்க்ஸ் சொல்லணும்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. நீங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறீங்க. இப்போ நீங்கள் யோசிக்கிறீங்க, இவ்வளோ காசு தேவைப்படுது, என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னானா இவன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சுட்டே அப்படியே வீட்டுக்கு போகிறீங்க. இங்கே தாங் பாட்டுட்டு அப்படியே கிச்சனில் அந்த இது போட்டுட்டு அந்த குக் பண்ணும் போது நம்ம கட்டியிருப்போம்ல மேலெல்லாம் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த இது போட்டுட்டு அது அப்படியே குக் பண்ணிகிட்டு இருக்காரு. அப்படியே டான்ஸ் ஆடிட்டே பாட்டு போட்டுட்டு டான்ஸ் ஆடிட்டே அப்படியே குக் பண்ணிகிட்டே இருக்காரு. நீங்கள் கரெக்டாக அப்படியே போகிறீங்க, செம்மையாக மறைக்கிறீங்க அவரை பார்த்து. அவர் பார்க்கல உங்களை, அவர் பாட்டு குக் பண்ணிகிட்டு இருக்காரு. ஏய் லட்டு வந்துட்டியா அப்படின்னு கூப்பிட்றாரு. நீங்கள் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய்ட்டு ஃப்ரிட்ஜில் இருக்க ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் எல்லாம் எடுத்து அடுக்கி வச்சுட்டே இருக்கீங்க. இங்கே அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே திரும்புறீங்க. அவங்க உங்கள் கிட்டே வந்து நிற்கிறாரு. ஏன் மேடம் மூஞ்சி ஒரு மாதிரி இருக்குது, என்னாச்சு அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் இல்லை தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு அவரை தள்ளி விட்டு அப்படியே போகிறீங்க. இங்கே தேங்காய்க்கு ஒன்றுமே புரியல. இவளுக்கு என்னாச்சு, நல்லா தானே இருக்கா, ஏன் என்கிட்ட மூஞ்சி இப்படி பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு திருப்பி போய் குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்காரு. இங்கே நீங்கள் ஃப்ரெஷ்ஷன் ஆகிட்டு அப்படியே வந்து டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட்றீங்க. ஒரு வார்த்தை பேசலை, ஃபோனை நோட்டிட்டு சாப்பிட்டுட்ருக்கீங்க. உங்கள் 2 பேரை பொறுத்த வரைக்கும் டின்னர் டைம் அப்போது நிறைய பேசிகிட்டே சாப்பிடணுன்றது தான் உங்கள் கான்செப்ட். லைக் நீங்கள் டெய்லியுமே அப்படி தான் பண்ணுவீங்க. இப்போ ஃபோனை நோண்டிட்டுருக்கீங்க. தாங்குக்கு செம்ம காண்டாகுது, நல்லாவே தெரியுது அவருக்கு நீங்கள் வேணும்னே அவர் இக்னோர் பண்ணுறதுக்கு தான் இப்படி பண்ணுறீங்கன்னு. செம்ம காண்டாயிடுச்சு அந்த மனுஷனுக்கு. அப்படியே ஃபோனை வாங்கி வெடுக்குன்னு பிடுங்கிட்டு, என்ன 2 பேரும் டெய்லி பேசிட்டு தானே சாப்பிடுவோம், என்னது இது புதுசாக பண்ணிகிட்ருக்க வயன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கத்துறாரு. நீங்கள் என் ஃபோனை கொடுக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அவர் என்ன தாண்டி உன் பிரச்சனை, என்ன பிரச்சனை உனக்கு, நானும் வந்ததுலேருந்து பார்த்துட்ருக்கேன், என்ன உருன்னு இருக்க, என்ன பண்ணாங்க இப்போ ஒன்று அப்படின்னு அவர் கேட்குறாரு. நீங்கள் அப்படியே வெடுக்குன்னு எந்திரிச்சிட்டு, நீ தான் இதில் இருக்கும் காரணம், உனக்கு மேல் ஈகோ இல்லைன்னு சொன்னேன், ஏன் ஒரு 1.5 லட்ச ரூபாய் எனக்கு தேவைப்படுதுன்னு என்கிட்ட கேட்டால் நான் குறைஞ்சா போயிடுவேன், இல்லை என்ன நினைக்கிறேன் என்னால் பெரட்ட முடியாது, உனக்கு அதை தர முடியாதுன்னு நீ நினைக்கிறியா, போய் ஜான் அண்ணா கிட்டே கேட்டிருக்க, என்கிட்ட கேட்கணும்னு உனக்கு ஒரு வார்த்தை தோணலைல்ல, இல்லை இதுக்கு அந்த ப்ராஜெக்ட்டுக்கு இவ்வளோ மணி எனக்கு தேவைப்படுதுன்னு கூட நீ என்கிட்ட சொல்லலை, நேராக போய் அவர்கிட்ட கேட்குற, என்கிட்ட கேட்கணும்னு எனக்கு தோணவே தோணாத தேங், நான் உன் ஒய்ஃப் தானே, உனக்கு அப்போ மேல் ஈகோ இருக்குது தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கத்துறீங்க. நீங்கள் தேங் நான் அப்படி இல்லடி, எனக்கு மேல் ஈகோனால அதை நான் கேட்கக்கூடாது அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தேங்க் சொல்கிறாரு. நீங்கள் அது அப்படி தான் தேங்க இருக்குது, என்கிட்ட நீ சொல்லியிருக்கணும் எனக்கு இவ்வளோ காசு தேவைப்படுது நான் ஜான் கிட்டே போய் கேட்க போகிறேன்னு. நீ ஜான் என்கிட்ட கேட்டது எனக்கு தப்பு இல்லை, எனக்கு நான் தப்புன்னு நினைக்கிறது நீ என்கிட்ட சொல்லாமல் இருந்தது தான். நான் நினச்சிட்ருக்கேன் உனக்கு நம்ம எஸ்டிமேட் பண்ண ப்ராஜெக்ட் மணி தான் லோன் ப்ரிப்பேர் பண்ணிட்டோம், உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொஞ்சம் பேர்கிட்ட வாங்கிட்டேன், நான் ஓகே எல்லா காசும் ரெடி, இப்போ நம்ம ஸ்டார்ட் தான் பண்ண போகிறோம்னு நினச்சிட்டு இருந்தேன். உனக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் தேவைப்படுதுன்றதே நீ சொல்லாமல் உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா எனக்கு எப்படி தெரியும் சொல்லு, நானும் இந்த வீட்டில் ஒருத்தி தானே, நீ பண்ண போகிற பிஸ்னஸில் எனக்கு எந்த பார்ட்டும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறியா அப்படின்னு நீங்கள் கத்துறீங்க. இங்கே தேங்க லட்டு நான் அப்படி நினைக்கலடி அப்படின்றாரு. நீ அப்படி தான் நினைக்கிற, இது உன்னோட பிஸ்னஸ், அதுதான் நம்மளோட பிஸ்னஸ் நீ நினைக்கல, அப்படி நினச்சிருந்தீங்கன்னா நீ என்கிட்ட சொல்லியிருப்ப,
மற்றதெல்லாம் சொல்ல தெரிஞ்ச உனக்கு இதையும் சொல்ல தெரிஞ்சிருக்கணும் தேவா. ஏன்னா அதனால தான் இப்படி இருக்கேன். நீ பண்ணுறதெல்லாம் கரெக்டுன்னு மட்டும் நினைக்காத. நீ என்கிட்ட சொல்லியிருக்கணும் உனக்கு இது தேவைப்படுது அப்படின்னு. சொல்லாமல் கொள்ளாமல் நீ பாட்டு இருந்தீங்கன்னா எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நீங்கள் கத்துறீங்க. அவர் ஐயோ சரி ஓகே, ஆமாம் எனக்கு அரவுண்ட் ஒரு 1.5 lakhs தேவைப்படுது. அது எஸ்டிமேட் பண்ண அமௌண்ட்டை விட ஜாஸ்தி ஆகுது. சிஸ்டம் வாங்கணும், அந்த பில்டிங் ரெடி பண்ணணும், கேபின் ரெடி பண்ணணும், எல்லாம் கரண்ட்டு பில் இதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஆகுது தான். அதனால தான் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் ஆகுதுன்னு சொல்லி ஜான் கிட்ட கொஞ்சம் கேட்டிருந்தேன். அவன் எனக்கு அமுச்சிட்டான்டி அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அவர் 50,000 தானே அனுப்புகிறேன்னாரு. இன்னும் உனக்கு 1,00,000 தேவைப்படுது. இப்போ கூட உனக்கு அதை என்கிட்ட சொல்லணும்னு தோணலைல்ல அப்படின்னு நீங்கள் கத்துறீங்க. அவர் ஐயோ சாவடிறாளே அப்படின்ற மாதிரி இருக்கு அவருக்கு. வயன் கொஞ்சம் காமாவு, தயவு செய்து நான் சொல்கிறத கொஞ்சம் கேளு அப்படின்றாரு. நீ சொல்கிறத நான் இனிமேல் எதுவுமே கேட்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு நேராக சாப்பிடாம கொள்ளாமல் ரூமுக்கு போயிடுறீங்க. நீங்கள் அப்போ தான் உட்காந்து 2 வாய் தான் சாப்பிட்ருப்பீங்க. அதுக்குள்ளே தேவாங்க ஃபோனை பிடுங்கி இவ்வளோ பிரச்சனை ஆயிருக்கும். நேராக ரூமில் போயிட்டு டோரை லாக் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டு இருக்கீங்க. நீங்கள் பாட்டு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு உங்களுக்கு என்கிட்ட சொல்லலைன்னு சொல்லிட்டு. எங்கள் தேவாங்க அப்படியே அவர் நீங்கள் சாப்பிட்டு அப்படியே பாதி வச்சுருப்பீங்க. பாஸ்தா தான் செஞ்சுருப்பாரு. அதை அப்படியே எடுத்துகிட்டு நேராக உங்கள் ரூம் கிட்ட தான் வந்து லட்டு கதுவை துறடி அப்படின்றாரு. நீங்கள் அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தேவையில்ல, நீ வந்தேன்னு வச்சுக்கோ, சத்தியமாக சொல்கிறேன் நான் அவ்வளோ வெறியில் இருக்கேன், அடிச்சிடுவேன், தயவுசெய்து மூடிட்டு சோஃபாலே படுத்துக்கோ இன்றைக்கி அப்படின்றீங்க. அவர் சொல்கிறத கேளுடி, கதுவை தரடி, உன் புருஷனை இப்படிலாம் பண்ணலாமா, தப்பு இல்லைல்ல, சரி நான் ஒத்துக்கிறேன், ஐம் சாரி, நான் தப்பு தான், நான் அவங்ககிட்ட சொல்லியிருக்கணும், ஆமாம் எனக்கு இவ்வளோ காசு தேவைப்படுதுன்னு நான் சொல்லியிருக்கணும், தப்பு தான், மன்னிச்சிரு, நானே பார்த்துக்கலாம், உனக்கு எவ்வளோ தொந்தரவு கொடுக்குறது, நீ ஏற்கனவே வீட்டை பார்த்துட்ருக்க, இன்னும் நான் எனக்கு எவ்வளோ ட்ரபிள் கொடுக்குறதுன்னு நான் நினச்சேன், அதனால தாண்டி சொல்லலை அப்படின்றாரு. நீங்கள் ஓ இப்போ சாருக்கு நான் பண்ணுறதெல்லாம் உனக்கு ட்ரபிள் கொடுக்குற மாதிரி இருக்கா, ஓ நீ அப்படி யோசிக்கிறியா, ஓகே இனிமேல் நான் உனக்கு எதுவும் பண்ணல ஓகேவா அப்படின்றீங்க. அவர் ஐயோ எல்லாத்தையும் தப்பு தப்பாகவே புரிஞ்சுக்காதடி அப்படின்றாரு. நீங்கள் நான் அப்படி தாண்டா புரிஞ்சுப்பேன் போடா அப்படின்னு நீங்கள் கத்துறீங்க. இங்கே தாங்க சரி ஓகே கதவை தர முதல்ல இங்கே பாரு, என்னை பார்த்து பேசு, அப்போ தான் உனக்கு புரியும் நான் சொல்ல வர்றது அப்படின்றாரு. நீங்கள் எனக்கு ஒன்றும் புரிய வேணாம், ஒன்றும் பேச வேணாம், நீ தயவு செய்து கிளம்பு அப்படின்றீங்க. அவர் ஆனால் கேட்குறதாவே இல்லை, டோரை தட்டி பிச்சைக்கார மாதிரியே பண்ணிகிட்ருக்காரு. தொரடின்னு ஒரு கட்டத்தில் வெறுப்பாகி கதவை திறந்து டேய் என்ன தானே உன் பிரச்சனை, அதான் வேணான்னு சொல்கிறேன்ல அப்படின்னு சொன்னவும் அவர் அப்படியே உங்களை தள்ளிட்டு உள்ளே வந்துடுறாரு. உள்ளே வந்துட்டு அந்த பாஸ்தா வந்து அப்படியே அங்கே டேபிள் இருக்கும் அது மேலே வச்சுட்டு இங்கே இப்போ தான் உங்கள் 2 கையை பிடிச்சிட்டு அப்படியே பெட்டுக்கிட்ட கொண்டு போய் உங்களை உட்கார வைக்கிறாரு. நீங்கள் இங்கே பாருதயா, நீ எது பேசினாலும் எனக்கு கன்வின்ஸ் பண்ண முடியாது. இது வரைக்கும் உனக்கும் எனக்கு எந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் வந்ததே இல்லை. நான் அதை வந்து கிஃப்டாக பார்க்குறேன். ஆனால் நீ இவ்வளோ பெரிய விஷயத்தை என்கிட்ட சொல்லாமல் இருந்தது என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. இங்கே தயாங் வயன் எனக்கு உனக்கு உன்கிட்ட நான் சொல்லக்கூடாதுன்னெலாம் எதுவும் இல்லை வயன், எனக்கு தெரியும் நீ எனக்காக எல்லாம் பண்ணுவேன்னு. ஆனால் இது எல்லாத்தையும் நானே பார்த்துக்கலான்னு ஒரு யோசனை வந்துச்சு. நீ ஏற்கனவே வீடை பார்க்குற, அது போதும், இதை நம்ம பார்த்துக்கலாம், இதில் தேவையில்லாமல் இவ்வளோ இன்வால்வ் பண்ணி நம்ம கஷ்டப்படுத்த வேணான்னு ஒரு ஹஸ்பண்டா ஒரு லவ்வரா உனக்கு ஒரு கார்டியனாக நான் நினச்சேன். இதில் நான் எதுவும் தப்பாக நான் யோசிக்கலடி அப்படின்றாரு. நீங்கள் இருந்தாலும் நீ என்கிட்ட சொல்லியிருக்கணும் அப்படின்றீங்க. அவர் சரி ஓகே ஐம் சாரி, இனிமேல் நான் அந்த மாதிரி சொல்லாமல் இருக்க மாட்டேன் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. நீங்கள் நேராக எந்திரிக்கிறீங்க, உங்கள் பீரோ கிட்ட தான் போகிறீங்க, போய் பீரோ ஓப்பன் பண்ணி உங்கள் ஜுவல் பாக்ஸ்லாம் எடுக்கிறீங்க. அவருக்கு ஒன்றும் புரியல, என்னதுக்கு இதெல்லாம் எடுக்கிறா அப்படின்னு பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் ஒரு நெக்லஸ் ஒன்று இருக்கும் அண்ட் ஒரு 2-3 செயின் மாதிரி இருக்கும், ஒரு ஜிமிக்கி, இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அப்படியே நேராக வரீங்க. வந்து தேங்க்கிட்டே அப்படியே நீட்டுறீங்க. நீங்கள் தேங் என்னடி பண்ணுற அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் இதை புடி அப்படின்றீங்க. அவரும் தேங்கும் அந்த பாக்ஸ் எல்லாம் வாங்கி என்ன வயன் அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் முதல்ல இதெல்லாம் அடகு வச்சுட்டு உன்னோட பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவர் நீங்கள் சொல்கிறீங்க. அவருக்கு சரி வெறி வந்துடுது. வயன் இதை தான் வச்சு தான் நான் என் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணுன்னு ஒன்றும் இல்லை வயன், ஏண்டி அவன் தங்க வைக்கிற விலைக்கு வாங்குறதே எவ்வளோ கஷ்டமாக இருக்குது, இல்லை வயன் என்னால் இது முடியாது, அதுவும் ஓனாக நீ ஆசையாக பார்த்து வாங்கினதை எடுத்துகிட்டு போய் என்னால் வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. நீங்கள் தேங் நகை இன்றைக்கி போனால் நாளைக்கு வாங்கிக்கலாம் புதுசு, இல்லை இந்த டிசைன் தான் எனக்கு வேணும்னா நாளைக்கு புதுசாக நிறையா வரும், அப்போ சம்பாதிக்கும் போது நம்ம வாங்கிக்கலாம். இப்போ நம்மளுக்கு ஒரு தேவைப்படுன்ற போது கோல்டு ஒரு அசெட் தான், நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், தப்பில்லை. இது முதல்ல போயிட்டு லோன் வச்சு கோல்ட் லோன் வாங்கி உன் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணு, இதில் என் பார்ட்டும் என்னால் முடிஞ்சதை நான் கொடுக்குறேன், புரியுதா, இது நம்ம பிஸ்னஸ்ன்ற மைண்டில் வச்சுக்கோ.
உன்னோட பிஸ்னஸ் நீ எல்லாத்தையும் பார்த்துப்பேன்னு நினைக்காத. உன் ஃப்ரெண்ட்ஸ் உனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவங்களே எல்லாத்துக்கும் நம்ம நோண்டிகிட்டு இருக்க முடியாது தான். புரிஞ்சுக்கோ, இதெல்லாம் சும்மா இப்போ வீட்டில் தானே இருக்குது. நான் இப்போ எங்கேயும் வெளியில் போகவும் இல்லை. வீட்டிலேயே எல்லா நகையும் எடுத்து போட்டுட்டு நான் சுற்ற முடியுமா? நான் ஆஃபீஸ் போகிறேன், வெளியில் போகும்போது நகையெல்லாம் போட்டுட்டு போக முடியாது. இது சும்மா வீட்டில் பீரோவில் இருக்கிறதுக்கு லோனில் வச்சாச்சும் உன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணு. எப்போ நம்மளுக்கு காசு கிடைக்குதோ அப்போ திருப்பி எடுத்துடலாம். இது ஒரு சின்ன விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும். நான் இந்த கோல்டு இதெல்லாம் நான் ஒன்றும் அவ்வளோ பெருசாக பார்க்கல உன்னை விட அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்கிறீங்க. இங்கே தேங்குக்கு அப்படியே இருந்தாலும் நீ பார்த்து பார்த்து வாங்கினதுடி அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் எனக்கு தான் சொல்கிறேன்ல, இது உன்னை விட ஒன்றும் ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. புரியுதா உனக்கு? முதல்ல நீ போய் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு நேராக நீங்கள் பாட்டு பாத்ரூம்குள்ளே போயிடுறீங்க. இதுக்கு மேலே இவங்ககிட்ட பேசினா வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் தேங்கும் லைக் நீங்கள் சொன்ன மாதிரி கோல்டு லோன் வச்சு, பிகாஸ் நீங்கள் வந்து வைக்கிற வரைக்கும் விட்டுருக்கவே மாட்டீங்க, வேறு துரத்தி போய் முதல்ல வெயிடான்னு கத்தி ஒரு வழியாக அவரும் வந்து அது அடகு வச்சு அவரோட பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணி முடித்து சக்ஸஸ்ஃபுல்லி அந்த ஆஃபீஸ் அவர் ஓப்பன் பண்ணிடுறாரு. உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். லைக் வந்து அவர் ஒருத்தர் கீழே வேலை பார்க்குறது உங்களுக்குமே வந்து அது ஓகே இல்லை தான். பிகாஸ் அவர் சிஇஓவாக இருந்துட்டு வந்திருக்காரு. அவர் எப்படி இன்னொருத்தவங்க கீழே போய் வேலை பார்க்க முடியும்? ஃப்ரம் ஸ்டார்ட் அவர் எப்படி திருப்பி ஆரம்பிக்க முடியும்? அதனால் அவர் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி அவரே ராஜா அவரே மந்திரியாக இருக்கணும் அப்படின்றது தான் உங்கள் ஆசையும் கூட. அவர் ஆசைப்பட்ட மாதிரி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. நீங்களும் அதுக்கு சப்போர்ட்டிவாக இருந்திருக்கீங்க அவருக்கு. இப்போ அங்கே அவருமே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாரு. லைக் உங்களுக்கு தேவையானதெல்லாம் இனிமேல் பண்ணலாம். அவரோட கான்ட்ரிபியூஷனும் இனிமேல் உங்களோட லைஃப்பில், அதாவது உங்கள் 2 பேரோட ஃபேமிலி லைஃப்பில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. இப்போ தான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அவரோட ஜாபில் ரொம்ப ஃபோக்கஸ்டாக அவர் கம்பெனி டெவலப் பண்ணுறதுல அவர் ரொம்ப பிஸியாக இருக்கார். நீங்களும் இங்கே உங்களோட ரேடியோ ஸ்டேஷனில் உங்கள் ஷோஸை பார்த்துட்டு நீங்களும் இப்படி இருக்கீங்க. அவங்க 2 பேரும் லைஃப் பேலன்ஸ்டாக 2 பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் டைமும் ஸ்பெண்ட் பண்ணிக்கிறீங்க வீக்கெண்ட்ஸ்லாம். பட் ஸ்டில் ஒர்க்குன்னு வரும்போது 2 பேருமே ஃபோக்கஸ்டாக உங்கள் லைஃப்பை லைக் வந்து அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கான வேலைகளை நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கிறீங்க. மற்ற இது மாதிரி லைக் வந்து லைக் ஒருத்தர் லவ் பண்ணுறது மட்டுமே பார்ட் ஆஃப் லைஃப் இல்லை, சேர்ந்து முன்னேறதும் வந்து ஒரு பார்ட் ஆஃப் லைஃப் தான் அப்படின்றது உங்கள் 2 பேருக்கும் புரிய வரதுனால நீங்கள் 2 பேரும் ஒருத்தர் புரிஞ்சு ஒர்க் பண்ணி முன்னேற வழியில் அந்த பாத்தை நோக்கி போகிறீங்க. ஸோ இப்படியே போயிட்டுருக்கு. ஒரு நாள் அப்படி தான் நீங்கள் அப்படியே ஷோ ஸ்டார்ட் பண்ணிவிட்டு பேசிகிட்டு இருக்கீங்க. திடீர்னு உங்களுக்கு ஒரு மாதிரி லைக் வந்து ரொம்ப அனாயிங்காக ஒரு மாதிரி இருக்குது. உங்களுக்கு உங்களோட பாடி கண்டிஷனே ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னா இது இப்படி உங்களுக்கு இந்த மாதிரி ஆனதே இல்லை. லைக் ரொம்ப ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ட் அவுட்டாக ஒரு மாதிரி இருக்குது. உங்களுக்கு வேர்க்குது, திடீர்னு குப்புன்னு அப்படியே வேர்த்து ஊற்றுது உங்களுக்கு ஏசி ரூமில். பட் ஸ்டில் நீங்கள் ஷோவில் இருக்கீங்க, உங்களால் அங்கே எதுவும் பண்ண முடியாதுல்ல. நீங்கள் பேசுகிற டாபிக் பேசிட்டு தான் இருக்கீங்க, லைக் வந்து மோட்டிவேட் பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க. அப்படியே ஷோஸை பற்றி பேசுகிறீங்க, பர்த்டே விஷஸ்லாம் சொல்லிகிட்டு இருக்கீங்க. ஸ்டில் உங்களுக்கு அப்படியே வேர்த்து ஊற்றுது. இங்கே லைக் வந்து அங்கே ஆனரில் உங்களை உட்காந்து பார்த்துட்ருக்காங்க, அங்கே ரெக்கார்ட் பண்ணுறவங்களே உங்களை ஒரு மாதிரி பார்க்குறாங்க. பிகாஸ் நீங்கள் கொஞ்சம் வியர்டாக இருக்கும், அவங்களுக்கு நீங்கள் வழக்கத்துக்கு மாறாக இருக்க மாதிரி இருக்குது. அவங்க பார்த்துட்டே இருக்காங்க. நீங்களும் அப்படியே பேசி முடிக்கிறீங்க. நீங்கள் ஷோ முடிச்சே ஆகணும், நம்ம இதில் பாதியில் ஸ்டாப் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஷோவை அப்படியே பேசி முடிஞ்சு எண்ட் பண்ணி ஆஃப்லைன் போனதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே யாரையோ ஹெல்ப்புக்கு கூப்பிட்றீங்க. அங்கே ரேடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்கள அப்படியே வராங்க. நீங்கள் தண்ணி கொஞ்சம் கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு சஃபகேட்டிங்காக பேசிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் அவங்களும் சரின்னு சொல்லிட்டு போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்து அப்படியே கொடுக்கலான்னு பார்க்குறாங்க. பொத்துன்னு நீங்கள் மயக்கம் போட்டு ஊந்துட்டீங்க. அவ்வளோதான், அவங்க எல்லாரையும் கத்தி கூப்பிட்றாங்க. அவங்களுக்கு பயமாயிடுச்சு அந்த ரெக்கார்ட் பண்ணுறவங்களுக்கு. அப்படியே கூப்பிட்றாங்க எல்லாரையும். இங்கே உங்கள் ஃப்ரெண்டு ரியா எல்லாருமே வந்துடுறாங்க. வயன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தட்டி எழுப்புறாங்க. நீங்கள் எந்திரிக்கவே இல்லை. சரி சொல்லிவிட்டு ஒரு ரூமில் கூட்டிகிட்டு போய் அவங்கள லைக் வந்து சோஃபா மாதிரி போட்டு வச்சுருக்கோங்க. அங்கே போய் படுக்க வைக்கிறாங்க. அவங்கள படுக்க வச்சுட்டு தண்ணியெல்லாம் தெளித்து பார்க்குறாங்க. நீங்கள் அப்போ தான் லைட்டாக அப்படியே கண்ணை திறந்து பார்க்குறீங்க. இங்கே ரியா கேட்குறா, வயன் என்னடி ஆச்சு, சாப்பிட்டியா இல்லையா காலையில் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இங்கே ரியா கேட்குறா. நீங்கள் தெரியலடி சாப்பிட்டுட்டேன், ஆனாலும் ஏன் இப்படி இருக்குன்னு தெரியல, திடீர்னு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, நல்லா தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. எங்க ரியா, சரி நீ என்ன பண்ண, வா நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாம், இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, திடீர்னு இப்படியெல்லாம் மயக்கம் போட்டு விழுந்தீங்கன்னா எப்படி இருக்கும் சொல்லு, வா நீ ரொம்ப ஒர்க்கில் ஸ்ட்ரெஸ்ட் அவுட்டாக இருக்கியோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரியா கேட்குறா. நீங்கள் ரியா அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, ஏதோ மேபி லைக் ஏதோ உடம்பு சரியில்லாமல் இந்த மாதிரி ரொம்ப தூக்கம், நல்லா தான் தூங்கினேன், ஆனால் ஏன் அப்படி அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க. இங்கே ரியா, வயனு
செம்மையாக டென்ஷன் ஏற்றாத, வா ஒழுங்கா ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரியா கம்பல் பண்ணி உங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறா. நீங்களும் வேணாண்டி எதுக்குடி இதுக்கெலாம், ஏதாவது ஜூஸ் குடித்தா ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும், அவ்வளோ சரியாயிடும்டி, எதுக்குடி இதுக்கு ஹாஸ்பிட்டல் வரைக்கும் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரியா கேட்குறா. ரியா கிட்டே நீங்கள் கேட்குறீங்க. ரியா இங்கே பாரு வயன், ரொம்ப கடுப்பேற்றிட்டு இருக்க வயன் நீ என்ன. இப்போ என்ன ஹாஸ்பிட்டல் வந்து பார்க்கறதுனால என்ன ஆகிட போகுது, அதான் மேனேஜர் போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டார்ல, உன் சம்பளத்தை பிடிக்க போகிறாங்க, கம்முன்னு இரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரியா கத்துறா. நீங்கள் இவ இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு கம்முன்னு உட்காண்ட்ருக்கீங்க. சரி தேங்கு கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரியா வந்து தேங்குக்கு ஃபோன் பண்ணுறா. தேங்கு வந்து ஏதோ பிஸ்னஸ் மீட்டிங்கில் இருக்கிறதுனால அவர் ஃபோன் எடுக்கல. ஸோ அதனால் நீங்கள் 2 பேரும் மட்டும் இப்போ நேராக ஹாஸ்பிட்டல் போயிட்டு இங்கே அப்படியே பார்க்குறீங்க. இங்கே டாக்டர் என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே நீங்கள் ஒன்றும் இல்லை டாக்டர், ஆக்சுவலி நல்லா தான் சாப்பிட்டேன், நல்லா தான் தூங்குறேன், பட் ஸ்டில் என்னமோ தெரியல, இன்றைக்கி அப்படியே கொலாப்ஸ் ஆகிட்டேன், என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி தலை சுத்தலாக இருந்துச்சு, ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி இருந்தது எனக்கு, ஐ திங்க் லோ பிபி ஏதாவது இருக்கும்னு நினைக்கிறேன் டாக்டர் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இங்கே ரியா அப்படியே திரும்பி, நீ டாக்டரா அவங்க டாக்டரா என்னன்னு அவங்க பார்த்துட்டு சொல்லட்டும், கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு இரு அப்படின்னு கத்துறா ரியா. நீங்கள் ஐயா இவன் என்ன எதுக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகிறான்னு சொல்லிட்டு இங்கே டாக்டர் சிரிக்கிறாங்க. சரி ஓகே, நம்ம என்னென்னு டெஸ்ட் பண்ணிவிட்டு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைக் அந்த ஸ்க்ரீன் போட்டு ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே படுக்க வச்சு இவங்களெல்லாம் டெஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அது லைக் வந்து வயிற்று அமுத்தி பார்க்குறது, லைக் உங்கள் பல்ஸ் ரேட் செக் பண்ணுறது, இதெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. டாக்டர் பார்த்துட்டு சரி ஓகே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சொல்லி வெளியில் அமுச்சு விட்டுறாங்க. இங்கே வயன் அதை நீங்கள் வந்து அப்படியே புலம்பிட்டே வரீங்க. அது இதுக்கு தான் சொன்னேன், கேட்டியா, எப்படியோ இந்த டெஸ்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு ஒன்றும் இல்லை போய் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லி 4 விட்டமின் டேப்லெட் எழுதி தர போகிறாங்க, இதுக்காக ஹாஸ்பிட்டல் வந்திருக்கோம், இதுக்கு தாண்டி சொன்னேன் வேணான்னு, வெப்பாரு பில்லு எவ்வளோ பிடுங்க போகிறாங்கன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிட்டுருக்கீங்க. இங்கே ரியா உன் சிக்கன புத்தியெல்லாம் இதில் காட்டாத, என்ன உடம்பு சரியில்லைன்னா வந்து பார்த்து தான் ஆகணும், அப்படியே இந்த அம்மா குடும்ப இஸ்திரி அப்படியே சிக்கனம் பண்ணி தான் அப்படியே வாழ்க்கையை நடத்திட்டு தான் போவாங்க இவங்க, வாடி கம்னு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரியா திட்டுறா. நீங்கள் என்னதான் இருந்தாலும் ரொம்ப அசிங்கப்படுத்துறடி நீ என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்க. நீங்கள் சொல்கிறீங்க ரியா கம்முன்னு வா வயன், ரிசல்ட் வர மிஞ்சி போனால் ஒரு 1/2 hour கூட ஆகாது வா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாட்டி நீங்கள் 2 பேரும் ஹாஸ்பிட்டலில் தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க, ஜூஸ் வாங்கி குடிச்சிட்டு அப்படியே வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க. இப்போ தான் தேங் வந்து பிஸ்னஸ் முடிச்சிருப்பாரு, பிஸ்னஸ் மீட்டிங் முடிச்சுட்டு அப்படியே ரியா ஃபோன் பண்ணதை பார்க்குறாரு. அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அவர் கால் பண்ணி கேட்குறாரு என்னாச்சுன்னு சொல்லிட்டு. என்னாச்சு ரியா, என்னாச்சு ஃபோன் பண்ணியிருந்த அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் ரியா அது இல்லை தேங், நானும் வயனும் ஹாஸ்பிட்டல் வந்திருக்கோம் அப்படின்னோடனே தேங் செம்ம ஒரு மாதிரி ஆகிடுது. என்னது ஹாஸ்பிட்டலா, எதுக்கு, என்னாச்சு, யாருக்கு அப்படின்னு அப்படியே கொஷின் மேலே கொஷினாக கேட்டுட்ருக்காரு. இங்கே ரியா வயனுக்கு தான், என்னன்னு தெரியல, அவள் இன்றைக்கி காலையில் மயக்கம் போட்டு விழுந்துட்டா ரேடியோ ஸ்டேஷனில், லைக் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கும் போதே ஒரு மாதிரியாக தான் இருந்திருக்கா, லைக் தண்ணி கேட்டால் கொடுக்குறதுக்குள்ளே மயங்கி விழுந்துட்டா, அதான் சரி என்ன ஏதுன்னு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வந்திருக்கோம், நான் கூட்டிகிட்டு போயிட்டேன் டாக்டர்கிட்ட, அவங்க டெஸ்ட் ரிப்போர்ட்டுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் ரிசல்ட்டுக்கு, அதான் உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணலான்னு ஃபோன் பண்ணேன். எந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கீங்க, நான் வரேன், எனக்கு லொக்கேஷனும் எந்த ஹாஸ்பிட்டல்னு சொல்லு, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தேங்க ஃபோனை கட் பண்ணிட்டு நேராக அவர் மற்ற மீட்டிங்லாம் இருக்கும் அதெல்லாம் அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு இப்போ நேராக ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி தேங்க போகிறாரு. இங்கே நீங்கள் எதுக்குடி இப்போ அவரை கூப்பிடுற, அவருக்கு எவ்வளோ வேலை இருக்கும், பிஸ்னஸ் மீட்டிங்கில் இருப்பாருடி அவர் அப்படின்றீங்க. இங்கே ரியா அப்படியே பார்த்துட்டு பொண்டாட்டிக்காக 1 மணி நேரம் வெயிட் 1 மணி நேரம் எல்லாத்தையும் தள்ளி போடுறதில்ல, அவர் ஒன்றும் அப்படியே வந்து லாஸ் ஆக போகிறதில்ல, நீ கொஞ்சம் நேரம் வாயை மூடிட்டு கம்முன்னு ஆயா மாதிரி பண்ணிகிட்டு இருக்காத வயன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரியா கத்துறா. நீங்கள் எதை சொன்னாலும் எதையாவது சொல்லிட்டு இருக்காளே இவன்ற மாதிரி தான் பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் பாட்டு உட்காந்து ரீல்ஸ் பார்த்துட்ருக்கீங்க. இங்கே அப்படியே தேங்க அறக்க பறக்க ஓடி அப்படியே வந்து பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே ரிசப்ஷனில் ஏரியாவில் உட்காந்துருக்கீங்க. இங்கே தேங்க பார்க்குறாரு, வந்து நேரம் உங்ககிட்ட தான் வராரு. என்னடி காலை சாப்பிட்டியா இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் ஐயோ தேங் நான் அதெல்லாம் சாப்பிட்டேன், நல்லா தான் இருக்கேன் நான், என்னன்னு தெரிலங்க திடீர்னு இந்த மாதிரி ஆயிடுச்சு, அதான் சரி ஓகே இவ வேறு கத்திக்கிட்டே இருக்கா ஹாஸ்பிட்டல் போகலான்னு, அதனால தான் நான் வந்தேன், இல்லைனா அப்படியே ஜாலியாக ஒரு ஜூஸை குடிச்சிட்டு ரிஃப்ரெஷ்மெண்ட் ஆகிட்டு வேலையை பார்த்துருப்பேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அட் டைமில் ரியாவும் முறைக்கிறா, தேங்கும் முறைக்கிறாரு உங்களை. நீங்கள் ஏன் இப்படி முறைக்கிறீங்க, என்னை பார்த்தா பாமா இல்லையா அவங்க 2 பேருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. இங்கே தேங்க உங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு வேன் ஒர்க்கில் ஏதாவது ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கியா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் தேங் உனக்கே தெரியும்
நான் என் ஒர்க்கை பிடிச்சி தான் பண்ணுறேன். இல்லை ஸ்ட்ரெஸ் அவுட் ஆகிறதுக்கு ஒன்றும் இல்லை. நான் நல்லா தான்டா இருக்கேன். தெரியல என்ன ஆச்சுன்னு. இரு டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் அப்படியே தேங்காய் மேலே சாஞ்சிட்டு அப்படியே ரீல்ஸை பார்த்துட்டு இருக்கீங்க. இங்கே ரியா அப்படியே உட்காந்துட்டு அவளுமே இந்த ரிப்போர்ட்காக தான் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே அப்படியே டாக்டர் வந்து கூப்பிட்றாங்க. லைக் வந்து உங்கள் ரிசல்ட் வந்துருச்சுன்ற மாதிரி நர்ஸ் வந்து சொல்லவும் இங்கே ரியா ஓகே தான் நீங்கள் போங்க இந்த வாட்டி. ஏன்னா வயனை வீட்டில் எப்படி என்ன பார்த்துக்கணுன்றதெல்லாம் உங்களுக்கு தானே தெரியும். நீங்கள் இந்த வாட்டி டாக்டர் ரூமுக்கு நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு ரியா சொல்லவும் சரின்னு சொல்லிட்டு தேங்க அப்படியே உங்களை கூட்டிகிட்டு டாக்டர் கிட்ட போகிறாரு. இங்கே டாக்டர் முழிக்கிறாங்க. ஏன்னா போகும்போது ஒரு ஆள் கூட வந்தாங்க, வரும்போது வேறு ஆள் கூட வராங்கன்னு. நீங்கள் அப்படியே டாக்டரை பார்த்துட்டு டாக்டர் என்னோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. இங்கே டாக்டர் ஓ நல்லதா போச்சு வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டாக்டர் அப்படியே உட்கார வைக்கிறாங்க. இங்கே இப்போது தேவாங் தான் கேட்குறாரு, டாக்டர் ஷீ இஸ் ஃபைன், ஒன்றும் இல்லையே அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. இங்கே டாக்டரை சிரிச்சிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், ஷீ இஸ் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். ஆக்சுவலி சொல்லப்போனால் ஒரு காரணத்தினால தான் அவங்க வந்து இந்த மாதிரி ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணியிருக்காங்க. இங்கே அப்படியே டாக்டர் சொல்லவும் தேவாங் என்னாச்சு டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அவருக்கு ரொம்ப பயமாக இருக்கு, ஐயோ ஏதாவது இருக்குமோ அப்படின்ட்டு. இங்கே டாக்டர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க வயன், நீங்கள் 2 பேரும் அம்மா அப்பாவாக போகிறீங்க அப்படின்னு நீங்கள் டாக்டர் சொல்லவும் உங்களுக்கு தூக்கி வாரி போடுது. உங்களுக்கு ஐடியாவே இல்லை, இந்த மாதிரி ப்ரெக்னெண்ட்டாக இருப்பீங்கன்ற ஐடியாவே இல்லை. தேங்குக்குமே இல்லை. நீங்கள் 2 பேரும் பேபி பிளான் பண்ணணுன்றதெல்லாம் உங்கள் மைண்ட்லேயே இல்லை. பேபி வரப்போகுது லைக் இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் ஃப்யூச்சரை பற்றி யோசிச்சிருப்பீங்க. ஓகே ஃப்யூச்சரில் நம்ம, ஆனால் இப்போதைக்கு உங்களுக்கு இருக்கிறது எல்லாமே பிஸ்னஸ் அண்ட் வந்து உங்களோட ஒர்க், இதை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணீங்க. இது என்னடா புதுசாக குறுக்கால இந்த கௌஷிக் வந்தான்ற மாதிரி இப்போ என்னடா புதுசாக புது டாபிக் பேபி அப்படின்ட்டு 2 பேரும் மூஞ்ச பார்க்குறீங்க. இங்கே டாக்டருக்கு சிரிப்பு வருது, என்ன இப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்ட்டு. ஹலோ என்னாச்சு, ஓகே தானே நீங்கள் 2 பேரும்? நான் ஏதாவது தப்பாக சொல்லிட்டேன்னா என்ன? நீங்கள் 2 பேரும் அம்மா அப்பாவாக போகிறீங்க, கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் திருப்பி சொல்கிறாங்க. இங்கே அவங்க ரியலைஸ் பண்ணிட்டு தேங்க்ஸ் டாக்டர், எத்தனை மந்த் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. இங்கே டாக்டர் 2.5 months ஆகுது, பேபி நல்லா தான் இருக்குது, நீங்கள் ரொம்ப ரெஸ்ட் எடுக்கணும் வயன், இதுக்கு மேலே நல்லா சாப்பிட்ணும், ரெஸ்ட் எடுக்கணும். ஸோ உங்கள் உடம்ப நல்லா பார்த்துக்கோங்க, நீங்கள் அவங்கள நல்லா பார்த்துக்கோங்க சார். தேவையானதெல்லாம் சாப்பிட வாங்கி கொடுங்க, பட் பார்த்து வாங்கி கொடுங்க. மோஸ்ட்லி வீட்டில் செய்கிற ஃபுட்டாக கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஹெல்த்தி ஃபுட்டாக சாப்பிடுங்க. அண்ட் ரொம்ப இப்போது ஒரு 1.5 month கிட்ட லைக் ரொம்ப ஹீட்டான ஃபுட்ஸ் எல்லாம் எதுவும் சாப்பிடாதீங்க. லைக் இந்த பப்பாளி அந்த மாதிரிலாம் எதுவும் சாப்பிடக்கூடாது. ஸோ பார்த்துக்கோங்க உடம்ப ஒழுங்கா. அண்ட் மந்த்லி மறக்காமல் செக்கப் வந்துடுங்க சரியா? நீங்கள் கூட்டிகிட்டு வந்துடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தேங்கிட்ட சொல்கிறாங்க. இங்கே தேங்கும் சரி சரி டாக்டர் தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே கையை பிடிச்சி கூப்பிட்டுட்டு அப்படியே 2 பேரும் வெளியில் போகிறீங்க. 2 பேருக்குமே ஷாக்கு. நீங்களும் ஷாக்கில் தான் இருக்கீங்க, தேங்குமே ஷாக்கில் தான் இருக்காரு. அப்படியே நடந்து அப்படியே நீங்கள் வந்து ரிசப்ஷன் ஏரியாவுக்கு போகிறீங்க. டாக்டர் ரூம்லேருந்து ரிசப்ஷன் ஏரியா கொஞ்சம் தூரம். ஸோ நடந்து அப்படியே 2 பேரும் பொறுமையாக நடந்து போயிட்டே இருக்கீங்க. அப்படியே ஷாக்லேயே தான் நடக்கிறீங்க. இங்கே தேங்கு உங்களை திரும்பி பார்த்துட்டு ஏய் எப்படி அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் என்னடா எப்படி, நீ தான்டா காரணம், நான் அப்போவே சொன்னேன் வேணாம் அப்புறம் பார்த்துக்கலான்னு, கேட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கத்துறீங்க. இங்கே ஏய் நீ தானடி சும்மா இருக்கவனை உசுப்பேத்தி விடுற மாதிரி எப்போ பாரு அந்த நைட் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்து 2 பட்டனை கழட்டி விட்டு என் முன்னாடி வந்து நிற்பேன், அப்போல்லாம் தெரியலையா நான் நின்ற அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கத்துறாரு. இங்கே நீங்கள் டேய் உன்னை கையில் ஏதாவது கிடச்சிதுன்னு வச்சுக்கோ அவ்வளோதான். இங்கே பாரு இப்போ நான் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்கிறாங்க, நான் எப்படிடா ஒர்க்குக்கு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நீங்கள் சொல்கிறீங்க. ஒர்க்கெல்லாம் குவிட் பண்ணிவிடுவேன், என்னால் அதெல்லாம் சும்மா விட்டுட்டு உக்காண்ட்ருக்க முடியாது. ஒர்க்கு நீ கொஞ்ச நாள் குழந்த பிறந்த அப்புறமா பார்த்துக்கலாம், கொஞ்ச நாளைக்கு நீ பிரேக் எடுத்துக்கோ, குழந்த தான் முக்கியம்டி அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. நீங்கள் பார்த்தியா உன் புத்தியை காட்டிட்ட பார்த்தியா, உனக்கு நல்லா தெரியும் எனக்கு என் ஒர்க் எவ்வளோ பிடிக்கும்னு, தெரிஞ்சும் பாரு இப்போ நீ என்னை ஒர்க்கு போகக்கூடாதுன்னு சொல்வேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் 2 பேரும் அடிச்சுக்கிட்டே அப்படியே நடந்து பேசிக்கிட்டே வரீங்க. இங்கே ரியா என்னது இது, போகும்போது அப்படியே கையை பிடிச்சிட்டு போச்சுங்க, வரும்போது அடிச்சுட்டு வருதுங்கன்ற மாதிரி பார்த்துட்ருக்கா. ரியா ஏச்சு அப்படியே காய்ஸ் என்ன ஆச்சு, எதுக்கு 2 பேரும் சண்டை போட்டுட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரியா உங்களை பார்த்து கேட்குறா. நீங்கள் அப்படியே ரியா கிட்டே போயிட்டு பாரு ரியா நான் அப்போவே சொன்னேன் இவன் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்றீங்க. இங்கே அப்படியே முடிச்சுட்டு நிற்கிறாரு. வயான் சும்மா நீ என்ன காரணம் காட்டாத, இதில் நம்ம 2 பேருக்குமே இதில் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது,
நம்ம 2 பேரும் தான் காரணம் இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்கிறாரு. இங்கே ரியா, ஏய் நிறுத்துங்க, ஹாஸ்பிட்டல் இது, என்னத்துக்கு இப்படி அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க, முதல்ல என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறா. நீங்கள் இவன் தாண்டி எல்லாத்துக்கும் காரணம், நான் அப்போவே சொன்னேன், இப்போ பாரு என்னால் இனிமேல் ரேடியோ ஸ்டேஷனுக்கே போக முடியாது அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி அனாயிங்க அப்படி சொல்லிட்டு இருக்கீங்க. ரியா, ஏன்டி ரேடியோ ஸ்டேஷனுக்கு வர முடியாது, என்னடி ஆச்சு, பயமுடுத்தாது வயன் என்ன அப்படின்னு கேட்குறா. இங்கே தேங், அது இல்லை ரியா, இவ ப்ரெக்னென்ட் ஆயிட்டான்ட்டு என்னை போட்டு நான் தான் தப்புன்னு சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தேங் சொல்கிறாரு. ரியாவுக்கு செம்ம ஹாப்பி, வானத்துக்கு பூமிக்கு குதிக்குது ரியா. பிகாஸ் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்றது அவள் கெஸ்ஸிங்கே இல்லை, எல்லாருமே யாருக்குமே அந்த வந்து தாட்டே இல்லை நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருப்பீங்கன்னு. ரியா, ஏ வயன் எவ்வளோ ஹாப்பியான விஷயம், இதுக்கு எதுக்கடி சண்டை போட்டுட்ருக்கீங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே ரியா கேட்குறா. இங்கே நீங்கள் இப்போ நான் என்னால் எந்த ரேடியோ ஸ்டேஷனுக்கு வர முடியாது, ஷோ பண்ண முடியாது, டாக்டர் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டார் ரீ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லவும், குழந்தனா பிறக்கணுன்னா சில விஷயங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணி தாண்டி ஆகணும் குழந்தைக்காக, நீ கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்துக்கோ, அதுக்கப்புறமா வா, உன்னை யார் இங்கே வேணான்னு சொல்ல போகிறா, மேனேஜர் எப்படியும் உன்னை வேணான்லாம் சொல்ல மாட்டார், நம்ம ஷோ தான் இங்கே எல்லாத்துலேயும் டாப்பில் இருக்குது, அப்புறம் எப்படி ஒன்று சொல்லுவார் நீ. பட் ஆனால் உனக்கு ஒரு பிரேக் தேவைப்படுது, இப்போது குழந்தை பிறந்துட்டு நீ திருப்பி கண்டினியூ பண்ணு, உனக்கு வேணும்னா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரியா சொல்கிறா. நீங்கள் குழந்தை பிறக்கிறதுக்கு 10 மாதம் ஆகும், குழந்தை பிறந்து எடுத்த உடனே என்னால் அப்படியே குழந்தைய விட்டுட்டு வரவும் முடியாது, அதுக்கு ஒரு 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 வயசு 2 வயசு ஆகும், அதுக்கப்புறம் குழந்தைய யார் பார்த்துப்பா, இதெல்லாம் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ரியா அவங்க கையை பிடிச்சிட்டு, வயன் குழந்தைன்றது கடவுளோட கிஃப்ட்டுடி, அது நம்ம கையில் எதுவும் இல்லை, இப்போ தான் நீ வரணும் வரக்கூடாதெல்லாம் நம்ம அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியாது, கடவுளாக கொடுத்தாருனா ஏற்றுக்க வேண்டிதான். அங்கங்கே குழந்தை இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க எவ்வளோ பேர், ஆனால் கடவுள் உனக்கு அழகாக குழந்தை ஒன்று கொடுத்துருக்காரு, ஏன்டி நீ இதுக்கு வந்து ஒரு மாதிரி பேர்டனாக ஃபீல் பண்ணி பார்க்குற, கிஃப்டாக ஃபீல் பண்ணி ஹாப்பியாக இருடி அப்படின்னு சொல்லிட்டு ரியா சொல்கிறா. உங்களுக்குமே கரெக்டாக தான் தோணுது, ஆமாம் கடவுள் எங்களுக்கு எனக்காக கொடுத்த குழந்தை இது, நான் ஏன் வந்து பேர்டனாக ஃபீல் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்களும் சரி ஓகே அப்புறமா ஒர்க்கை கண்டினியூ பண்ணிக்க வேண்டியதான், வேறு என்ன பண்ணுறது அப்படின்ட்டு தேங்க பார்த்து மறைக்கிறீங்க. தேங்கிங்க, சரி நான் போய் கார் எடுக்கிறேன் 2 பேரும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்படியே போகிறாரு. ஸோ உங்கள் ப்ரெக்னென்சி இது இப்படி தான் ஜர்னி ஸ்டார்ட் ஆகிருக்கும், நீங்கள் தேங்க போட்டு உயிராக வாங்குவீங்க, இது வேணும் அது வேணும்னு எல்லாத்தையும் கேட்பீங்க, அந்த மனுஷனும் எல்லாத்தையும் வாங்கிட்டு வருவார். ஆனால் கடைசியில் பார்த்தா எனக்கு இது எதுவுமே வேணாம், எனக்கு வந்து தயிர் சாதம் வேணும்னு சொல்லி விட்ருவீங்க. அவர் பீட்சா பர்கர் உங்களுக்கு என்ன நல்லா பிடிக்குமா எல்லாத்தையும் வாங்கிட்டு வருவார். கடைசியில் எனக்கு ஒன்றும் வேணாம், வாமிட் வர மாதிரி இருக்குது, எனக்கு தயிர் சாதம் மட்டும் போதும், தோசை போதும் இப்படி சொல்லி அந்த மனுஷனை கடுப்பேற்றி விட்டுருவீங்க. அவரும் சரி ஓகே, அவர் ப்ரெக்னென்சி டைமில் இந்த மாதிரி தான் இருக்குன்றதை அவர் வந்து இன்டர்நெட்லலாம் பார்த்து தெரிஞ்சிருப்பாரு. ஸோ அவருமே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாரு. நிறைய சண்டை வரும், லைக் நீங்கள் அவரை டவுட் பட்டுகிட்டே இருப்பீங்க, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு, நீ போயிட்டு வேறு யாரு கூட ஜல்சா பண்ணுவேன் ஜாலியாக இருப்பேன் அப்படியெல்லாம் கேட்பீங்க. அவர் ஐயோ இவளை வச்சுட்டு என்னால் முடியல கடவுளே அப்படின்ற மாதிரி இருப்பார். இப்போ நீங்கள் 5th மந்த் செக்கப்புக்கு தான் வந்திருக்கீங்க. இங்கே நீங்கள் 5th மந்த் செக்கப் வரவும் தேங்க தான் உங்கள் கூட கூட்டிகிட்டு வந்திருக்காரு. அவர் அப்படியே வந்து உங்கள் கூட வெயிட் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்துட்டு ரிப்போர்ட் பார்க்கறதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்காரு, பேபி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே அப்போ தான் டாக்டர் வந்து ஒரு அந்த ரிப்போர்ட்டை பார்த்துட்டு செம்ம ஷாக்காக உங்கள் 2 பேரும் பார்க்குறாங்க. என்னாச்சு டாக்டர் அப்படின்னு தேவங்களுக்கு இங்கே அள்ளு கொடுத்து, ஐயோ குழந்தைக்கு ஏதாவதா, இவங்க ஏன் இப்படி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கங்க்ராச்சுலேஷன்ஸ் அகெயின், நீங்கள் 2 பேரும் ஒரு ட்வின்ஸ் குழந்தைங்களுக்கு அப்பா அம்மாவை போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இன்னொரு குண்டை தூக்கி போடுறாங்க டாக்டரு. நீங்கள் தேங்க அப்படின்னு பார்க்குறாரு. ட்வின்ஸா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இங்கே டாக்டர், ஆமாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கேனில் எங்களுக்கு ஒரு குழந்தை தான் தெரிஞ்சுது, ஆனால் பார்த்தா இப்போ தான் 2 குழந்தை கிளியராக இருக்குது, ட்வின்ஸ் பேபி உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டாக்டர் சொல்கிறாங்க. இங்கே உங்களுக்கு செம்ம ஹாப்பி, பரவாயில்லடா அப்பா, ஒரே ஷாட்டில் 2 குழந்தைங்க பெற்றுடலாம், அப்படி இன்னும் 10 மாதம்லாம் நான் சுமந்து கஷ்டப்படணுன்னு அவசியம் இல்லைன்ட்டு நீங்கள் இங்கே சந்தோஷமாக யோசிச்சுட்ருக்கீங்க. இங்கே தேங்க மூஞ்சி வாடி போயிடுச்சு, ட்வின்ஸ்ன்னு சொன்ன உடனே. இங்கே நீங்கள் எனக்கு இவன் ஏன் மூஞ்சி மாடுது அப்படின்ட்டு இங்கே அப்படியே ரிப்போர்ட்டெல்லாம் எடுத்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பி தான் தேங்க, பட் ஸ்டில் ஒரு மாதிரி பவுட் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் அப்படியே நடந்து போயிட்டுருக்கும் போது கேட்குறீங்க, என்னத்துக்கு மூஞ்சி இப்படி வச்சுருக்க, ட்வின்ஸ் பாப்பா சந்தோஷப்படு, ஒரே ஷாட்டில் 2 பாப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. இங்கே அவர் அது இல்லடி, நான் ஒரு ஸ்டண்ட்டு பண்ணி ஒன்றா அவுட்புட் கொடுக்கலான்னா, இது என்னடி இது ஒரே இதில் 2 வருது அப்படின்ட்டு இங்கே அவர் சொல்கிறாரு. நீங்கள் இங்கே பாரேன்,
உன் புத்திய எனக்கு வர ஆத்திரத்துக்குன்னு பக்கத்தில் ஏதோ அடிக்கிறதுக்கு தேடுறீங்க. அவர் ஓடியே போகிறாரு. அவர் ஜஸ்ட் ஃபன்னுக்காக தான் அப்போல்லாம் பேசிகிட்டு இருக்காரு, உங்களை வெறுப்பேற்றி பார்க்கணுன்ட்டு. ஸோ ட்வின்ஸுன்னு உங்களுக்கு செம்ம ஹாப்பி. நீங்கள் வந்து ரியா கிட்ட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லி ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறீங்க. இப்போ அப்படியே டேஸ் பாஸ் ஆகி போகுது. உங்களுக்கும் தேயாங்குக்கும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங். பிகாஸ் குழந்தைங்க அடுத்தது வந்து எப்படி குழந்தைங்கள வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா யோசிக்கிறீங்க. குழந்தைங்களுக்காக என்னென்னலாம் பண்ணணும், எதெல்லாம் அவங்களுக்காக நம்ம பிடிச்சது பண்ணணும், எப்படி வளர்க்கணும், என்ன மாதிரி இந்த ஜென்ரேஷனில் எப்படி நம்ம வந்து ரைஸ் அப் பண்ணணும் குழந்தைங்கள, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க ட்ரீம்ஸை சேஸ் பண்ணி வளர்க்கணும் அப்படின்லாம் நீங்கள் நிறைய பேசுகிறீங்க நீங்களும் தேயாங்கும். அவர் அப்போ அப்படி தான் ஒரு நாள் அவர் ஆஃபீஸ் முடிச்சுட்டு வந்திருப்பாரு. நீங்கள் அப்படியே வீட்டில் தான் இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களையும் அவர் பார்த்துப்பாரு, ஆஃபீஸையும் பார்த்துப்பாரு. மாறி மாறி அவர் பேலன்ஸ்டாக இருக்கார். இப்போ அப்படி தான் அவர் அப்படியே பெட்டில் அவர் சாஞ்சு உட்காந்துருக்காரு. நீங்கள் அவர் மேலே சாஞ்சு உட்காந்துருக்கீங்க. உங்கள் பம்பில் வந்து ஆயில் போட்டு அவர் வந்து அப்படியே மசாஜ் பண்ணிவிட்டு பேசிகிட்டு இருக்கீங்க 2 பேரும். அப்படியே பாப்பாவை எப்படி வளர்க்கணும், என்ன பண்ணணும் அப்படிலாம் சொல்லிட்டு பசங்களை அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கீங்க 2 பேரும். இப்போ அவர் அப்படியே உங்கள் கன்னத்தில் அப்படியே கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் ஏண்டா எவ்வளோ இதுவானாலும் உனக்கு இந்த ரொமான்ஸ் மட்டும் குறையவே குறையாதுல்ல என் மேலே. எப்போ பாரு வயிற்றுல குழந்தையே வந்துருச்சு, இப்போ கூட என்கிட்ட தான் உனக்கு ரொமான்ஸ் பண்ணணும்னு தோணுமா? உனக்கு பாப்பா மேலே பாசம் இல்லை அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அவர் குழந்தைங்க வந்தாலும் சரி யாரும் வந்தாலும் சரி நீ தாண்டி முதல்ல எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. நீங்கள் உண்மையாவா? நாளை பின்ன பாப்பா வந்துட்டா நீ என்னை மறக்க மாட்டே? என் மேலே இருக்க லவ் குறையாது உனக்கு அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அவர் வாய்ப்பே இல்லை, உன் மேலே இருக்க லவ்வெல்லாம் குறைய. இப்போ குழந்தை பெற்று முடி, அதுக்கப்புறம் காட்டுறேன் நான் யார், உன் மேலே எவ்வளோ லவ் வச்சுருக்கேன்னு அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. நீங்கள் திரும்பி முழுசாக அவர் அப்படியே பார்க்குறீங்க. நீ பார்த்த வரைக்கும், நீ காட்டின வரைக்கும் எல்லாம் போதும். கையா காலை வச்சுட்டு சும்மா இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் கொஞ்ச நேரத்துக்கு. நீ பண்ண வேலைக்கே பாரு, ஒரே ஷாட்டில் 2 அந்த அளவுக்கு அப்போ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் சிரிச்சுட்டு அப்படியே உங்கள் கழுத்தில் அப்படியே அவர் அப்படியே மூஞ்சை வச்சு பதிச்சிட்ருக்காரு. நீங்கள் தேங் சொல்லு, உனக்கு என்ன பாப்பா வேணும்? 2 பாப்பா வரப்போகுது, அது 2 பொண்ணாக இருக்கணுமா இல்லை 2 பையனாக இருக்கணுமா, எப்படி உனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. இங்கே தயாங் ஆக்சுவலி நான் இந்த யூனிவர்ஸ்கிட்ட மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன், ஒரு பையன் ஒரு பொண்ணு அப்படி வேணும்னு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தயாங் சொல்கிறாரு. நீங்கள் அந்த மாதிரிலாம் பிறக்கிறது ரொம்ப ரேருடா. ஒரே ஷாட்டில் ஒரு பையன் ஒரு பொண்ணெல்லாம் 100ல் ஒருத்தருக்கு தாண்ட அந்த மாதிரி பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தயாங் சொல்கிறாரு. ஐ மீன் நீங்கள் சொல்கிறீங்க. இங்கே தயாங் இருக்கட்டுமே, அந்த 100ல் ஒன்றா நம்ம இருந்துட்டு போகலாம், நம்ம குழந்தைங்க பிறக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தயாங் சொல்கிறாரு. நீங்கள் பிறந்தா சந்தோஷம்தான், 2 பேரையும் வளர்க்குறதுலேயே நம்மளுக்கு டைம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நீங்கள் சொல்லவும் இங்கே தயாங் 2 பேரை வளர்க்குறதுலையா? ஏய் எனக்கு 5 பிள்ளைங்க வேணும்டி, இன்னும் 3 இருக்குது அப்படி பார்த்தா கூட அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே திரும்பி நான் என்ன மனுஷன் நினச்சேன், இல்லை என்னை பார்த்தா என்ன பேபி மிஷின் மாதிரி இருக்கா, பட்டன் அழுத்தினோடனே குழந்தைங்க வெளியில் வர ஒன்று அவ்வளோதான். இதுக்கே எவ்வளோ பாடுபட்டுருக்கேன் தெரியுமா நான். ஒழுங்காக சாப்பிட முடியல, ஒழுங்காக தூங்க முடியல, முக்கியமாக நான் குப்பரை காப்படுத்து தானே தூங்குவேன். இப்போ இவ்வளோ பெரிய வயிறை வச்சுட்டு திரும்பவே முடியல, நீ குனிஞ்சா நிமிர முடியல, நிமிந்தா குனிய முடியல, எப்படி இருக்க தெரியுமா? இல்லை 3 வேறையா இன்னும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கத்துறீங்க. இங்கே தயாங் சரி சரி முதல்ல இதை 2த்தையும் வெளியில் கொண்டு வரலாம், மிச்சத்தை அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி உங்களை அப்படியே பின்னாடி சாய்ச்சிட்டு உங்கள் வயிற்றை தான் ரப் பண்ணிகிட்டு இருக்காரு. நீ ஆனால் பாரேன், நீ எனக்கு ரொம்ப கடுப்பேத்துற, இரு நான் பழைய பேக் டு த ஃபார்ம் வரேன், வந்துட்டு உன்னை பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. இங்கே அப்படியே உங்களுக்குள்ள லைக் குட்டி குட்டி ஃபைட்ஸ் ரொமான்ஸ் இப்படியே போய் கடைசியாக பார்த்தா உங்களுக்கு டெலிவரியும் ஆகுது. பார்த்தா தேயாங் மேனிஃபெஸ்ட் பண்ண மாதிரியே ஒரு பையன் ஒரு பொண்ணு. நீங்கள் த்ரூ அவுட் த ப்ராசஸ் லைக் அவ்வளோ கஷ்டப்பட்டுருந்தாலும் அந்த ஒரு பையன் ஒரு பொண்ணுன்னு பார்க்கும் போது உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பி. பிகாஸ் தேயாங்குமே அதை தானே நான் எதிர்பார்த்துருப்பாரு. லைக் இந்த மாதிரி 100ல் ஒருத்தவங்களுக்கு தான் வரும், அது உங்களுக்கு வந்திருக்கிறதுல நீங்கள் அந்த வழியிலையுமே லைக் ஒரு பையன் ஒரு பொண்ணுன்னு உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும். ஃபஸ்ட்டு பையன் பிறந்திருக்கும், ஐ மீன் பையனை வெளியில் எடுத்துருப்பாங்க ஃபர்ஸ்ட், அண்ட் செகண்ட் வந்து இட்ஸ் அ கேர்ள். ஸோ பிரதர் சிஸ்டர் அண்ணன் தங்கச்சி பாண்டு தான் உங்களுக்கு செம்ம ஹாப்பி. லைக் வந்து நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியும் தேவாங்க எதிர்பார்த்த மாதிரியும் ட்வின்ஸ் ஒரு பையன் ஒரு பொண்ணு உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ செம்ம ஹாப்பி. நீங்களும் தேவாங்க அப்படியே பாப்பாவை வீட்டில் அந்த தொட்டியில் 2 பேரையும் போட்டுட்டு நீங்களும் தேவாங்க அப்படியே ஹக் பண்ணிவிட்டு அவங்கள பார்த்துட்ருக்கீங்க. எவ்வளோ பாடுபடுத்தி என்னை வெளியில் வந்துட்டு பாரு 2 அப்படியே அப்பாவிங்களாட்டம் படுத்து தூங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நீங்கள் பார்த்துட்டு சொல்கிறீங்க. இங்கே தேங் பாரு 2 என்ன மாதிரியே இல்லை, அப்படியே
பையனும் நம்மள மாதிரி என்ன மாதிரி தாண்டி இருக்கான், பொண்ணும் என்ன மாதிரி தாண்டி இருக்கா. உன் மூஞ்சி எங்கேயாச்சும் வரும்னு பார்த்தா சுத்தமாக இல்லடி எந்த பக்கம் பார்த்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தேவைன்னு சொல்கிறாரு. நீங்கள் இங்கே பாரு, 10 மாதம் நான் கஷ்டப்பட்டு பெற்றிருக்கேன், என் மூஞ்சி இல்லாமலாம் இருக்காது, நல்லா பாரு, எங்கேயாவது எந்த ஆங்கிள்லையாவது என் மூஞ்சி இருக்கும் அப்படின்றீங்க. அவர் இருக்கும், மேபி வளர வளர தெரியுமோ என்னமோ. இப்போ நியூ பார்னாக இருக்கிறதுனால நம்மளுக்கு தெரியல, நியூ பார்னல் ஃபேஸில் பார்க்க என்ன மாதிரி தான் இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. நீங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு வீடே லைக் வந்து ஒரு மாதிரி அலங்கோலமாக இருக்கும் நீங்கள் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரவும். ஸோ நீங்கள் அப்படியே குழந்தைங்கள பார்த்துட்டு அப்படியே இருக்கீங்க. உங்களுக்கு இப்போ என்னன்னா, உங்கள் அம்மா அப்பா கிட்டேயும் தேவங்க அம்மா அப்பா கிட்டேயும் குழந்தைய வந்து அந்த மாதிரி குழந்தை பிறந்திருக்கு எங்களுக்கு, அதுவும் ட்வின்ஸ் பிறந்திருக்குன்னு சொல்லணும்னு ஆசையாக இருக்குது. பட் ஸ்டில் தேவங்க கிட்ட சொன்ன தேவங்க என்ன நினைப்பாரு, அப்போ உனக்கு நான் பத்தலையா, இன்னும் அம்மா அப்பா பாசம் தான் உனக்கு முக்கியமாக, அப்படி ஏதாவது அவர் சொல்லுவாரான்னு உங்களுக்கு தோணுது. உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது தான் தேவங்க, பட் ஸ்டில் இதை எடுத்துகிட்டு போய் சொன்னால் என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணுது. நீங்கள் பட் ஸ்டில் யோசிக்கிறீங்க. தேவாங் அப்படின்னு கூப்பிடுறீங்க. இங்கே அவர் உங்களுக்கு காலை அமுத்தி விட்டுட்டு இருப்பாரு. இங்கே அப்படியே அவர் திரும்பி பார்க்குறாரு. என்னாடி எதாவது வேணுமா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் எனக்கு அம்மா அப்பா கிட்ட குழந்த பிறந்திருக்குன்னு சொல்லணும்னு தோணுதுடா, நான் போய் சொல்லவா அம்மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. இங்கே தேவாங் அப்படியே யோசிக்கிறாரு. ஃபோனில் சொல்ல போகிற அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. நீங்கள் ஆமாம் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறேன், எடுத்தாங்கன்னா சொல்லிடுறேன்டா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இங்கே தேவாங் இல்லை ஃபோனில் வேணாம், நேரில் போகலாம், நேரில் போய் சொல்கிறது தான் கரெக்டாக இருக்கும், அதுதான் மரியாதையும் இருக்கும், நீ கிளம்பு, நம்ம நேரில் போய் சொல்லிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தேவாங்க சொல்கிறாரு. நேரில் போய் சொல்லிட்டு வரலான்னு நீங்கள் நிஜமாக தான் சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நீங்கள் சொல்லவும், தேவாங் உண்மையாக தாண்டி, நேரில் போய் சொல்லிட்டு வரலாம், ஸ்வீட்ஸ் வாங்கிக்கோ, ஃப்ரூட்ஸ் வாங்கிக்கோ, நேரில் போயிட்டு குழந்தைங்கள காட்டிட்டு சொல்லிட்டு வரலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தேங்க அப்படியே ரெடி ஆகுறாரு. அவர் ரெடி ஆகிட்டு பாப்பாங்களையும் அப்படியே அந்த இது பெட் இருக்கும்ல நம்ம எடுத்துகிட்டு போவோம்ல, அந்த பெட்டில் வந்து அப்படியே ரேப் பண்ணி 2 பாப்பாவும் அழகாக ரெடி பண்ணுறாரு. நீங்கள் ஒரு பக்கம் அப்படியே ரெடி ஆகுறீங்க. இப்போ எல்லோரும் சேர்ந்து அப்படியே ஜாலியாக காரில் தான் தேங்க கூட்டிகிட்டு போகிறாரு உங்களை. பாப்பா 2 பேரையும் தூக்கிக்கிட்டீங்க, உங்கள் மடியில் ஒன்று கையில் ஒன்றுன்னு இருக்குது, 2 பேரையும் பிடிச்சிட்டு அப்படியே நீங்கள் உங்கள் அம்மா வீட்டுக்கு தான் போகிறீங்க. இங்கே பார்த்தா உங்கள் அப்பா வெளியில் வந்து நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு உட்காந்துருக்காரு. நீங்கள் அப்படியே கார்லேருந்து இறங்கி அப்படியே ஒரு குழந்தைய நீங்கள் வச்சுருக்கீங்க, பையனை நீங்கள் வச்சுருக்கீங்க, பொண்ணு வந்து தேங்கிட்ட இருக்குது. 2 பேரும் இறங்கி அப்படியே கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே போகிறீங்க. இங்கே உங்கள் அப்பா பார்த்துட்டு அப்படியே முழிக்கிறாரு, என்னது இது அப்படின்னுட்டு. அவருக்கு ரியலைஸே ஆகலை, என்ன அவர் வந்து உங்களையும் தேங்கிய பார்த்துட்டு அவர் எதுக்கு இங்கே வந்திருக்காங்கன்னு யோசிக்கிறாரு, தவிர்த்து கையில் வந்து குழந்தைங்க இருக்குன்றதே அவர் பார்க்கல. அப்போ தான் கீழே குனிஞ்சு பார்க்குறாரு. பார்த்தா ஒரு கையில் உங்கள் கையில் ஒரு குழந்தை, தேங்க கையில் ஒரு குழந்தை. இங்கே அப்படியே செல்வி இங்கே வா கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவை தான் கூப்பிட்றாரு. இங்கே உங்கள் அம்மா அப்படியே என்னங்க அதான் காப்பி கொடுத்தல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இப்போ உங்களை தான் பார்க்குறாங்க, உங்களையும் தேங்கியும். உங்கள் அம்மாவுக்கு கண்ணுது தாரே உங்களை ரொம்ப நாள் கழித்து பார்க்குறாங்கல்ல, ஆனால் அழுவையாக வருது. நீங்களும் அழுவுறீங்க. உங்கள் அம்மாவை பார்த்த உடனே உங்களுக்கும் எமோஷனல் தாங்கவே முடியல. பிகாஸ் இந்த ப்ரெக்னென்சி டைமில் நீங்கள் உங்கள் அம்மாவை ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பீங்க. உங்கள் அம்மா உங்களுக்கு சமைச்சு கொடுக்கணும், உங்கள் அம்மா உங்களுக்கு நீங்கள் வேண்டியதெல்லாம் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க. பட் ஸ்டில் லைக் நம்ம அம்மாவே நம்மளை வந்து ஒரு வாட்டி கூட பார்த்துணுன்னு உங்கள் அம்மாவுக்கு தோணவே இல்லை, நம்மளை கேட்கணுன்னு அவங்களுக்கு தோணவே இல்லைல்ல. அதுக்கப்புறம் நம்ம ஏன் போகணுன்னு ஒரு தாட் உங்களுக்கு இருந்திருக்கும், அதனால் நீங்கள் போயிருக்க மாட்டீங்க. இப்போ உங்களுக்கு குழந்தைங்களையும் உங்களையும் பார்த்தோன்னே உங்கள் அம்மானால முடியல, அவ்வளோதான். எந்த அம்மானால வந்து லைக் பொண்ணு தனியாக விட்டோமே இந்த நிலமையிலன்னு ஒரு ஒரு கில்ட்டு வரும்ல, அவங்க நேரம் அப்படியே குடுன்னு ஓடி வராங்க உங்ககிட்ட தான் வந்து குழந்தைங்கள பார்க்குறாங்க. 2 அழகாக க்யூட்டாக இருக்குது. அவங்க அப்படியே குழந்தைய வாங்கிட்டு உங்கள் கையில் இருக்கிற பையனை வாங்கிட்டு அப்படியே உங்களை ஹக் பண்ணி அப்படி மூஞ்சி முழுக்க முத்தம் கொடுக்குறாங்க உங்கள் அம்மா. உங்களுக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது. இங்கே தேங்க உங்களை பார்த்து சிரிக்கிறாரு. நீங்கள் ஹாப்பியாக இருக்கிறது பார்த்து அவருக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. லைக் பரவாயில்ல, அவள் எதிர்பார்த்த அந்த இது அவங்க அம்மா வந்து ரியாக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாரு. இங்கே தேங்குமே பார்த்து சிரிச்சுட்டு அப்படி நிற்கிறாரு. இப்போ உங்கள் அப்பாவும் வந்துடுறாரு. உங்கள் அப்பாவும் 2 குழந்தைங்கள பார்த்து அவருமே குழந்தைய வந்து உங்கள் பொண்ணு வந்து தேங்கிட்ட இருப்பா, ஸோ பொண்ணை வந்து அவர் வாங்கிக்கிறாரு. 2 பேரும் பார்க்குறாங்க. ட்வின்ஸாடி அப்படின்னு உங்கள் அம்மா கேட்குறாங்க. நீங்கள் ஆமாம்மா ட்வின்ஸ் தான், ஒரு பையன் ஒரு பொண்ணு. இங்கே அவங்க அம்மா அழுதுட்டு, ஏண்டி நீ மாசமானதை கூட அம்மாட்ட சொல்லணும்னு உனக்கு தோணலைல்ல, நீயே எல்லாத்தையுமே பார்த்துக்கலான்னு முடிவு பண்ணிட்டல, அம்மா உனக்கு அப்போ வேணாமா அப்படின்னு நீங்கள் அவங்க அம்மா கேட்குறாங்க. நீங்கள் அப்படிலாம் இல்லைம்மா, நான் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ணேன் தெரியுமா,
எனக்கு அவ்வளோ ஆசையாக இருந்தது உன்கிட்ட சொல்லணும், உன்கிட்ட உன் கையெல்லாம் பருப்பு சாதம் சாப்பிட்ணுன்னுலாம் எனக்கு எவ்வளோ ஆசையாக இருந்தது தெரியுமா? ஆனாலும் நீ என்னை வந்து பார்க்கல, நான் கோவத்தில் இருந்தேன். ஒரு வாட்டியாவது நீ வந்து பார்த்துருக்கலாம்ல என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. எங்கே உங்கள் அம்மா அவங்கள ஹக் பண்ணி, சரி அதெல்லாம் விடு, குழந்தைங்க ரெண்டும் அழகா இருக்குங்கடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா அப்படியே கொஞ்சிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு பேரம்பேத்தியை பார்த்த உடனே அவ்வளோதான், எல்லாமே எல்லா கோவங்கையும் எல்லாத்தையும் தூக்கி குப்பையில் போட்டாங்க உங்கள் அம்மாவும் உங்கள் அப்பாவும். இப்போ குழந்தைங்களோட சந்தோஷமாக அவங்க பாட்டி தாத்தா கூட இருக்காங்க. இங்கே நீங்கள் தேவாங்க நீங்கள் பார்க்குறீங்க. என்னடி லட்டு, என்னதுக்கு பார்க்குற, என்ன ரீயூனைட் ஆனதுக்கு என்ன ஏதாச்சும் gift தர போறியா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் நீ திருந்தா தானே, எங்கள் அம்மாவும் நானும் அழுதுட்ருக்கோம், அதை கம்ஃபர்ட் பண்ண கூட வேணாம், ஆனால் வாய் மூடிட்டு கொஞ்சம் நேரம் சும்மா இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் தேகம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் நீ ஆக்சுவலாக எனக்கு நீ gift கொடுத்து தான் ஆகணும், நான் சொன்னல இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தால் உங்கள் அம்மா அப்பாலாம் சரியாயிருவாங்க, நான் சொன்னேனா இல்லையா, கல்யாணம் அன்றைக்கே நான் சொன்னேன். அதனால தான் பாரு, நான் சொன்னதுனால தான், நான் சொன்ன இது பிளான் தான் நல்லபடியாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. நான் எப்படி பார்த்தா நான் உனக்கு இதை பண்ணதுக்கு நீ எனக்கு தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. நீங்கள் ஆமாண்டா, கஷ்டப்பட்டு 10 மாதம் 10 சுமந்து நான் பார்த்தா நீ பண்ணதுக்கு நான் தேங்க்ஸ் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இங்கே சொல்லிட்டு இருக்கீங்க. இங்கே தேங்க ஃபஸ்ட்டு பிடிக்காத மாதிரி இருந்தவங்க குழந்தைங்க வந்ததுக்கப்புறம் தேங்கக்கு மரியாதையே வேறு. ஏன்னா குழந்தைங்க லைக் வந்து அழகாக பெற்று கொடுத்துருக்காரு மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் இப்படி மாப்பிள்ளையை தாங்கன்னு தாங்குறாங்க. இங்கே தேங்கக்கே சாக்காக இருக்குது. என்ன பண்ணுறாங்க இவங்க, நம்மளை பிடிக்காதுன்னு தானே இருப்பாங்க, பிள்ளைய பிரித்து கூப்பிட்டு போயிட்டோன்னு கோவத்தில் இருப்பாங்கன்னா, இவங்க என்ன மாப்பிள்ளைக்கு இவ்வளோ மரியாதை கொடுக்குறாங்கன்னு அவரு வேணும்னே சீன் போடுறாரு உங்கள் முன்னாடி. லைக் கால் மேலே கால் போட்டு உட்காந்துக்கிறாரு, ரொம்ப சீன் போடுறாரு, உங்களை மதிக்காமல் அவரை படுத்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே நீங்கள் அப்பா அம்மா நான் தானே உங்கள் பொண்ணு, என்னமோ அவனை அப்படியே தூக்கி வச்சு ஆடிக்கிட்டு இருக்கீங்க, நான் தான் 10 மாதம் கஷ்டப்பட்டு இந்த 2 பிள்ளைங்களை பெற்றேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இங்கே உங்கள் அம்மா வாயில் அடிக்க வராங்க. வாயில் அடிச்சுன்னு வச்சுக்கோ அவ்வளோதான். மாப்பிள்ளை என்ன அவன் இவங்கிற, மாப்பிள்ளை சொல்லக்கூடாது, அவரு வாங்க போங்கன்னு தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உங்கள் அம்மா சொல்கிறாங்க. இங்கே நீங்கள் சரிதாம்மா சரிதான் அவரு தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருக்கீங்க. தேங்க இங்கே சிரிக்கிறாரு ஸ்மோக்கிங்காக அவங்கள பார்த்துட்டு. ஸோ இங்கே உங்கள் ஃபேமிலி ரீயூனைட் ஆயாச்சு. தேங்குமே இப்போ உங்கள் பார்ட் ஆஃப் த ஃபேமிலி மாதிரி தான். இங்கேயே லைக் வந்து அப்பப்போ வர்றது போகிறது இந்த மாதிரியே இருக்குது. இங்கே எல்லோரும் நீங்கள் ரீயூனைட் ஆகிட்டீங்க. பட் இப்போ அவர் அம்மா அப்பாவை மிஸ் பண்ணுறாரு. லைக் இதே மாதிரி நம்ம அப்பா அம்மாவும் ரியாக்ட் பண்ணால் இவ்வளோ நல்லாயிருக்கும், நம்ம அம்மா அப்பாவுக்கும் நம்ம குழந்தைங்களை கொண்டு போய் காட்டணும்னு அவருக்கு தோணுது. பட் உங்கள் அம்மா அப்பா அக்செப்ட் பண்ணிக்கிட்ட மாதிரி அவங்க அம்மா பண்ண மாட்டாங்க. அவங்க அப்பா பண்ணாலும் அவங்க அம்மா பண்ண போகிறது இல்லை. லைக் இந்த மாதிரி லைக் ஒரு ஹாப்பியாக குழந்தைங்கள அக்செப்ட் பண்ணிப்பாங்களா அப்படின்றது டவுட்டு தான். ஸோ அதனால் அவர் வந்து சொல்லாமல் இருந்திருப்பார். பட் ஸ்டில் அவரோட அப்பா கிட்ட இதை அவர் கன்வே பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஸோ யாருக்கும் தெரியாமல் அவங்க அப்பா கூட ஒரு மீட்டப் அவர் அரேஞ்ச் பண்ணுறாரு. குழந்தைங்கள காட்டலை, பட் ஸ்டில் குழந்தைங்க பிறந்துட்டாங்க, எங்களுக்கு ட்வின்ஸ் பிறந்திருக்குப்பா அப்படின்னு அவங்க அப்பாட்ட சொல்கிறதுக்கு ஒரு சின்னதாக ஒரு கெஃபேல அவங்க அப்பாவை யாருக்கும் தெரியாமல் கிம்ஸ் குரூப்புக்கும் இன்ஃபார்ம் பண்ணாமல், எனக்கு கிம்ஸ் குரூப் யாராவது ஆஃபீஸ் ஸ்டாஃப் பார்த்தா கண்டிப்பாக அவங்க அம்மாட்ட போய் சொல்லிவிடுவாங்கன்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாமல் இங்கே தேங்க வந்து ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறாரு அவங்க அப்பாவுக்கும் அவருக்கும். ஸோ இங்கே அப்படி தான் ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி ஒரு அரேஞ்ச் பண்ணி 2 பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க. தேங்க அப்பா டே எப்பட்றா இருக்க அப்படின்னு கேட்குறாரு. இங்கே தேங்க ரொம்ப நல்லா இருக்கேன்ப்பா, பயம் நல்லா பார்த்துக்குறா, ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், பிஸ்னஸும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், நல்லா தான் போயிட்டுருக்கு, நான் எதிர்பார்த்ததோட நிறையாவே ப்ராஃபிட்டாக வந்துட்டு தான் இருக்குது, எதுவும் பிரச்சனை இல்லைப்பா, நல்லா தான் இருக்கேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தேங்க சொல்கிறாரு. இங்கே தேங்கோட அப்பா நீ நல்லா தாண்டா இருக்க, உங்கள் அம்மா தான் பைத்தியக்காரி மாதிரி ஆயிட்டா, என் பிள்ளைய பிரித்து கூட்டிகிட்டு போயிட்டா, என் பிள்ளை எப்படி இருக்கான்னு தெரியல, சாப்பிட்டானா தெரியல, அதானா தெரியலன்னு பைத்தியக்காரி மாதிரி இருக்கா, ஆனாலும் உன் மேலே இருக்க கோவம் அவளுக்கு இறங்கவே மாட்டேங்குது. நடுவில் எத்தனையோ வாட்டி சரி வா நம்ம போய் பார்த்துட்டு வந்துடலாம் தேங்க ஒரு வாட்டி, எவ்வளோ வாட்டி கூப்பிட்டேன் வரவே மாட்டேன்ட்டா, அவளுக்கு அவள் ஈகோ தாண்டா பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தேங்கப்பா சொல்கிறாரு. இங்கே தேங்க விடுங்கப்பா, அம்மாவை சொல்லி ஒன்றும் ஒரு ஒரு இதுவும் சொல்ல முடியாது, அம்மாவை அவங்கள சொல்லி வந்து குறை இல்லை. ஏன்னா அவங்க எப்போவுமே அப்படி தானேப்பா இருப்பாங்க, அவங்க ஆரம்பத்துலேருந்து அவங்க சொல்கிறத தான் எல்லாருமே கேட்கணுன்னு நினைக்கிற ஒரு ஆள். நான் தான் முதல்ல தப்பு பண்ணிட்டேன், அம்மாட்ட முதல்ல கேட்டுட்டு நான் லவ் பண்ணியிருக்கணுமா அப்படின்னு யோசிச்சிருக்கேன். நான் இதுக்காக தான்ப்பா லவ்வே பண்ணாமல் இருந்தேன், உங்களுக்கே தெரியும்ல, அம்மாவாக பார்த்து வைக்கிற பொண்ணை தான் கல்யாணம் பண்ணணும்னு இருந்தேன். ஆனால் வையன் என் லைஃப்பில் அன்எக்ஸ்பெக்டடாக வந்தா, அவளை நான் லவ் பண்ணணும் அப்படின்ற தாட்லாம் எனக்கு வருமானம் நான் இது வரைக்கும் கனவு கூட காண்தில்லை நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுவேன்னு. ஆனால் அவன் என் லைஃப்பில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ரோல் ப்ளே பண்ணியிருக்காப்பா.
அவளை மாதிரி ஒரு நல்ல பொண்ணு எங்கே தேடினாலும் எனக்கு கிடைக்காது. அம்மாவே பார்த்து வச்சுருந்தாலும் இவ்வளோ ஒரு நல்ல பொண்ணாக பார்த்துருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. அதனால் இந்த டிசிஷன் நான் எடுத்ததுக்கு நான் ஒர்த்துன்னு தான் நினைக்கிறேன். அதுவும் இல்லாமப்பா, அவங்கக்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். எனக்கு குழந்தை பிறந்துருச்சுப்பா. எனக்கு ட்வின்ஸ் பிறந்திருக்காங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தேங்க்ஸ் சொல்லவும் அவங்க அப்பா, என்னது குழந்தை பிறந்துருச்சா? ஒயன் டேய், என்னடா நீ ஒய்ஃப் ப்ரெக்னென்ட் ஆனது கூட எங்ககிட்ட சொல்லலை அப்படின்னு நீங்கள் தேங்க அப்பா சொல்கிறாரு. எங்கே தேங்கப்பா, நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டதே அக்செப்ட் பண்ணிக்காத அம்மா. ஒயன் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் மட்டும் அக்செப்ட் பண்ணியிருப்பாங்களா? ஆனால் எனக்கு உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சுப்பா. நீங்கள் எப்போவுமே எனக்காக நல்லது தான் நினச்சிருக்கீங்க. நான் ஆசைப்பட்டது தான் என் வாழ்க்கையில் நடக்கணும்னு நினச்சிருக்கீங்க. அதனால தான் உங்ககிட்ட சொல்கிறேன். எனக்கு பையன் பொண்ணு பிறந்திருக்குப்பா, ட்வின்ஸ். பையன் பெரியவன், வெளியில் முதல்ல அவன் தான் வந்தான், பொண்ணு ரெண்டாவது அப்படின்னு சொல்லிட்டு எங்கே தாங்க அப்படியே சிரிச்சுட்டே சொல்கிறாரு. அப்படியே ஒரு ஸ்வீட் வாங்கிட்டு வந்துருப்பாரு அவங்க அப்பாவுக்கு. அந்த பாக்ஸ் அப்படி ஸ்வீட் பாக்ஸ் எடுத்து அப்படி கொடுக்குறாரு. மூணாவது மனுஷங்க மாதிரி ஃபீல் ஆகுது அவங்க அப்பாவுக்கு. பேரம் பேத்தி பிறந்திருக்கு, ஆனால் அவருக்கு மூணாவது மனுஷன் மாதிரி ஃபீல் ஆகுது தேங்கோட அப்பாவுக்கு. இங்கே தேங்கோட அப்பா, எனக்கு வாழ்க்கையில் முறையாக பெத்த பையனோட பசங்க பிறந்திருக்காங்க, பேர பேத்தி பிறந்திருக்காங்கன்றதையே என் வாழ்க்கையில் மூணாவது மனுஷங்க மாதிரி எனக்கு தோணுதுடா நீ சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவங்க அப்பா சொல்கிறாரு. இங்கே அப்பா அதெல்லாம் இல்லை, ஐயோ நீங்கள் வேற, நான் சொல்லக்கூடாதுன்னு இல்லைப்பா. கண்டிப்பாக நீங்கள் இப்போ நான் உங்ககிட்ட சொன்னால் நீங்கள் அம்மாட்ட சொல்லுவீங்க. அம்மா நான் சொல்லலைன்னு ரொம்ப கஷ்டப்படுவாங்க, கூட இல்லைன்னு நினைப்பாங்க. எதுக்கு? அதுக்காக தான்ப்பா நான் சொல்லலை. நீங்கள் எப்போ வேணாலும் என் வீட்டுக்கு வரலாம், எப்போ வேணாலும் குழந்தைங்கள வந்து பார்க்கலாம்ப்பா. நான் அதுக்காகலாம் பையனும் எதுவுமே சொல்லப்பட்டா. ஆக்சுவலி பையன் தான் ரொம்ப ஆசைப்பட்டா அவங்க 2 பேர்கிட்ட சொல்லணும்னு. ஆனால் நான் தான் இல்லை, வேண்டாம் வேண்டாம்னு அவளை இது பண்ணிகிட்டே இருப்பேன். எனக்கு இப்போது தோணுச்சு, வயன் வீட்லேயும் சொல்லியாச்சு, அவங்க அம்மா அப்பா அக்செப்ட் பண்ணிட்டாங்க. இப்போ அவங்க பேரம்பேத்தியோட சந்தோஷமாக இருக்காங்க. எனக்கும் ஆசையாக இருந்துச்சு அதை பார்க்கும்போது, நம்ம அம்மா அப்பாவும் இப்படி அவங்க பேரம்பேத்திங்களோட இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்குன்னு யோசிச்சு பார்த்தேன். அம்மாவோட மனநிலை எனக்கு என்னன்னு தெரியும். ஆனால் நீங்கள் எப்போவுமே நான் இப்படி இருக்கணும்னு நான் ஆசைப்பட்டீங்க. அதனால தான் இப்போ உங்ககிட்ட சொல்லணும்னு நான் இப்போ கூப்பிட்டு சொன்னேன். நீங்கள் எப்போ வேணாலும் வீட்டுக்கு வரலாம்ப்பா, வந்து பசங்களை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தேவங்க அப்படியே எந்திரிக்கிறாரு. சரிப்பா, எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்குது, நான் உங்ககிட்ட இதை சொல்லணும்னு தான் வந்தேன், நான் போயிட்டு வரேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்படியே தேவங்க அப்படியே கிளம்பி போயிடுறாரு. இங்கே தேவங்களோட அப்பாவுக்கு செம்ம காண்டாயிடுச்சு. ஏன்னா அவர் ஒய்ஃப்னால தான் இந்த மூமெண்ட்டெல்லாம் அவர் மிஸ் பண்ணுறாருன்னு அவருக்கு கோவம். அந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துகிட்டு நேராக வீட்டுக்கு போகிறாரு. இங்கே அப்படியே இங்கே லைக் தேவங்களோட அம்மா தான் அங்கே யார் ஏதோ பிஸ்னஸ் விஷயமாக வந்து அப்படியே கொஞ்சம் பேர் அவங்க ஆஃபீஸ்லேருந்து வந்திருப்பாங்க. இங்கே உட்காந்து அப்படியே பெரிய சோஃபாவில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி பண்ணணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும்னு. இங்கே நேராக அவங்க அப்பா தேவங்களோட அப்பா வந்து அந்த ஸ்வீட் பாக்ஸ் தேங்க வாங்கிட்டு வந்திருப்பார்ல, தூக்கி விசிறி அடிக்கிறாரு நடு வீட்லேயே. ஹாலில் போய் விழுது அது கரெக்டாக. இவங்க எல்லாருக்கும் ஒரே ஷாக்கு. ஆஃபீஸில் இருக்கிறவங்களாம் ஏஞ்சிட்டாங்க. சார் கோவமாக இருக்காருன்னு தெரிஞ்சிச்சு. இங்கே அப்படியே அவங்க அம்மா, அதாவது தேங்கோட அம்மா அப்படியே கண்ணு காட்டுறாங்க, எல்லோரும் கிளம்புங்கன்ற மாதிரி. இங்கே எல்லோரும் கிளம்பி போயிடுறாங்க. போனவும் இங்கே தேங்கோட அப்பா தான் இப்போ அப்படியே வந்து தேங்கோட அம்மாவை தான் அப்படியே முறைச்சி பார்த்துட்ருக்காரு. இங்கே தேங்க அம்மா, உங்களுக்கு என்ன பைத்தியம் முத்தி போயிடுச்சா? எதுக்கு நடு வீட்டில் வந்து இப்படி எதையோ தூக்கி போட்டுட்ருக்கீங்க? என்னது அது அப்படின்னு இப்போ தான் பார்க்குறாங்க. பார்த்தா ஸ்வீட்டு. எதுக்கு ஸ்வீட்டெல்லாம் வாங்கிட்டு வந்து தூக்கி அடிக்கிறதுக்கு வாங்கிட்டு வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே திட்டுறாங்க. இங்கே தேங்கப்பா, நீ பண்ண வேலைக்கு உன்னோட கோவம், உன்னோட ஈகோனால இன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவங்க அப்பா கேட்குறாரு. இங்கே எங்கள் அம்மா, என்னாச்சு, எதுக்கு, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உனக்கும் எனக்கும் பேரம்பேத்தி பிறந்திருக்காங்க. நம்ம பிள்ளை நம்மக்கிட்ட சொல்லாமல் விட்டுட்டான். ஏன் தெரியுமா? தெரிஞ்சு நீ அவனை பார்க்காம போய் கஷ்டப்படுவியோன்னு அவன் நம்மக்கிட்ட சொல்லவே இல்லை. நம்மளுக்கு பேரம்பேத்தி பிறந்திருக்குடி, ட்வின்ஸு பிறந்திருக்கு தேங்குக்கு. இன்றைக்கி தான் அவன் என்கிட்ட வந்து சொல்கிறான், அம்மா கிட்ட சொன்னால் கஷ்டப்படுவாங்கப்பா, அவங்களால வந்து கண்டிப்பாக பார்க்க முடியாது அவங்க ஈகோவை தாண்டி, அதனால தான் நான் சொல்லலைன்னு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தேங்க அப்பா சொல்லவும் தேங்க அம்மாவுக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்ன சொல்கிறீங்க, ட்வின்ஸா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே தேங்க அப்பா, ஆமாண்டி, அவனுக்கு ட்வின்ஸு பிறந்திருக்கு. குழந்தைங்க பிறந்திருக்குன்றதே பெத்த அப்பா கிட்ட மூணாவது மனுஷன் மாதிரி சொல்கிற அளவுக்கு வச்சுட்ட நீனு. உன்னெல்லாம் என்ன சொல்கிறது வசுந்தரா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. நீங்கள் எங்கள் தேங்கோட அம்மா, நான் ஒன்றும் சொல்லலையே, போய் உங்கள் பேர பிள்ளைங்களை போய் பாருங்கள், யார் வேணான்னா நான் வரமாட்டேன்னு தான் சொல்கிறேன், போங்க போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாட்டு தேங்கோட அம்மா ஏஞ்சி இன்னும் கூட அவங்களோட ஈகோ இறங்கவே இல்லை. அவங்க பாட்டு ஏஞ்சி போயிடுறாங்க. பட் ஆனால் டீப் டவுன் குழந்தைங்கன்னு கேட்ட உடனே அவங்களுக்குமே ஒரு மாதிரி
லைக் பார்க்கணுன்னு ஆசையாக தான் இருக்குது. யாராக இருந்தாலும் பேர பிள்ளைங்கலாம் எந்த பாட்டி தாத்தா உருகாமல் இருப்பாங்க. அவங்களுக்குமே டீப் டவுன் இருக்குது. பட் அவங்க ஈகோ ரொம்ப தடுக்குது. அவங்க அந்த குழந்தைங்கள பார்த்துட்டாங்கன்னா அவங்க ஈகோ பிரேக் ஆகிடும்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். அதனால் அவங்க நான் பார்க்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க இருக்காங்க. இங்கே தேவங்கோட அப்பா இவகிட்ட பேசி பிரயோஜனமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போயிடுறாரு. ஸோ இப்படியே தான் போகுது. தேவாங்குக்கு வந்து ஏக்கமாக இருக்குது. லைக் இப்போ அவங்க அம்மா அப்பா கூட அவர் இருக்கணும், அவர் பேசணும்னு ஆசைப்படுறாரு. உங்களுக்கு அது நல்லா புரியுது. நீங்கள் அப்படி தான் ஒரு நாள் லைக் குழந்தைங்களெல்லாம் ஃபீட் பண்ணிவிட்டு தூங்க வச்சுட்டு தேவங்கிட்ட தான் போய் அப்படியே தேவங்க வந்து ஏதோ வேலை பண்ணிட்டு இருந்திருப்பாரு. நீங்கள் அப்படியே போய் பேக்கப் பண்ணிவிட்டு அப்படியே நிற்கிறீங்க. அவர் அப்படியே உங்களை திரும்பி பார்த்துட்டு, என்னடி பசங்க தூங்கிட்டாங்களா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் தூங்கிட்டாங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு, ஏதாவது மிஸ் பண்ணுறியா, ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறியா என்கிட்ட, பேசு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் திரும்பி பார்த்துட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, நான் நல்லா தான் இருக்கேன், ஏன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தான் கேட்குறாரு. நீங்கள் டே உன்னை பார்த்தாலே தெரியுது நீ ஏதோ யோசிச்சுட்டே இருக்கேன்னு, சொல்லு என்ன மிஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. இங்கே ஆமாம் இவளுக்கிட்ட மறைச்சி என்ன தேவை போகுது, இவன் என் பொண்டாட்டி எப்படியா இருந்தாலும் கண்டுபிடிச்சிருவான்னு சொல்லிட்டு, இல்லடி எனக்கு எங்கள் அம்மாவை பார்க்கணும் போல் இருக்குது. எங்கள் அப்பாவை பார்த்துட்டேன், அம்மாவை பார்த்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் ஆக போதா, அதான் அம்மாவை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. நீங்கள் அவ்வளோ ஆசையாக இருக்குண்ணா வீட்டுக்கு போய் பார்த்துட்டு தான் வா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்கிறீங்க. அவர் இல்லைவா அவங்க போனால் டென்ஷன் ஆகி கற்றுவாங்க, எதுக்கு அவங்கள தேவையில்லாமல் கஷ்டப்படுத்தணும், என்னோடய ஆசைக்காக நான் போய் பார்த்து அவங்கள கஷ்டப்படுத்துறதுக்கு தூரத்துலேருந்து கம்முன்னு இருந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவர் சொல்கிறாரு. நீங்கள் டே உங்கள் அம்மாடா, உன்னை வளர்த்தவங்க, உன்னை பார்த்து என்னை வெறுத்து வெளியில் போடா நான் சொல்ல போகிறாங்க. உன் மேலே கோவம் இருந்திருக்கும், நீ அவங்க சொல்கிற பேச்சை கேட்காம என்ன கல்யாணம் பண்ணிட்டேன்னு, அதுக்காக நீ போனீன்னா உன்னை தூக்கி போட்டுருவாங்கன்னு அர்த்தம் இல்லை தேவாங் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இங்கே தேவாங் அதெல்லாம் வேணாண்டி விடு, எப்போ சேரணும்னு இருக்கோ அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறாரு அவரும். நீங்களும் அவரை கம்பல் பண்ணல, பிகாஸ் அவர் எடுக்கிற டிசிஷன் ரைட்டாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு நீங்களும் விட்டுடுறீங்க. ஸோ இங்கே இப்படியே டேஸ் போகுது. ஸோ இப்போ ஒரு குழந்தைங்கள்லாம் பிறந்து ஒரு 6 மாதம் ஆயிருக்கும். ஸோ இப்போ வந்து பேர் வச்சிடலாம் குழந்தைங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆகுது, இப்போ நீங்கள் கோயிலில் தான் ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி ரெடி பண்ணுறீங்க. நீங்களும் தேவாங்கும் கோயிலில் குழந்தைங்களுக்கு பேர் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா அப்பாவோட ஹெல்ப்போட பாப்பாங்களுக்கு வந்து பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் ஃபஸ்ட்டு கோயிலில் வந்து லைக் ஏதோ லைக் பூஜை மாதிரி வச்சு நம்ம இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கே தான் போயிட்டு இப்போ கோயிலில் தான் எல்லாருக்கும் சாப்பாடு ரெடி பண்ணுறதும் பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் அதெல்லாம் அங்கே வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ இங்கே அப்படியே நீங்கள் சாமிக்கிட்ட குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகலான்னு அந்த ரோலை நிற்பாங்கல்ல சாமி கும்பிடுறதுக்கு. இங்கே தேவாங் வந்து பையன் வச்சுருக்காரு, நீங்கள் கேர்ள் பாப்பா வச்சுருக்கீங்க. அழகாக ட்ரெஸ்ஸு போட்டு 2 பேருக்கும் சேம் கலரில், ஐயோ குழந்தைக்கு வந்து லைக் வந்து அதே கலரில் பாய் ட்ரெஸ்ஸு, இங்கே கேர்ள் ஃப்ராக் வந்து பொண்ணு பாப்பாவுக்கு. இங்கே 2 பேருக்கும் ஃபேமிலியாக ஒரே கலர் போட்டிருக்கீங்க, க்ரீன் வித் கோல்டு காம்போவில் போட்டிருக்கீங்க எல்லாம் 4 பேரும். அப்படி போட்டுட்டு எல்லோரும் வந்து கோயிலில் போய்ட்டு அந்த சாமிக்கிட்ட வந்து வேண்டிட்டு போகலாம், சாமி கும்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு அந்த க்யூவில் நின்றுட்டுருக்கீங்க. இங்கே அப்படியே வந்து சிரிச்சு 4 பேரும் உங்கள் அம்மா அப்பாவும் சேர்ந்து நிற்கிறாங்க அந்த லைனில் தான். இங்கே எல்லாம் பாப்பாவை கொஞ்சிட்டு பாப்பா அப்படியே கொட்டாயெல்லாம் விடுறதெல்லாம் பார்த்து சிரிக்கிறாங்க. எல்லாம் அவ்வளோ க்யூட்டாக இருக்குது 2 பாப்பாவும் இங்கே பார்த்து சிரிச்சிட்ருக்காங்க. இங்கே பின்னாடி வரவங்களாம் கூட அந்த லைக் உங்கள் குழந்தைங்கள தான் பார்த்துட்ருக்காங்க. நம்ம இந்த கோயில்லையோ இல்லை சர்ச்சிலையோலாம் நம்மளுக்கு முன்னாடி இருக்க குழந்தைங்கள கூட விளையாடுவாங்கல்ல, சம் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அப்படியே அழகாக க்யூட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விளையாடுவாங்கல்ல பாப்பாங்க கூட, அந்த மாதிரி தான் எல்லோரும் பண்ணிகிட்ருக்காங்க. கிள்ளி முத்தம் கொடுக்குறாங்க வரவங்கலாம். ஏன்னா பாப்பாங்க அவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்காங்க, சுட்டித்தனமாக பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதனால எல்லோரும் இப்படி பண்ணிகிட்ருக்காங்க. அப்படியே எக்கி எக்கி எல்லோரும் பார்க்கவும் அதே இடத்துல தேவாங்கோட அப்பா அம்மாவும் வந்திருப்பாங்க. கோயிலுக்கு அன்றைக்கி வந்து வரணும்னு சொல்லிட்டு தேவாங்கோட அம்மா வந்து ரெகுலராக கோயிலுக்கு போகிறவங்க. ஸோ அவங்க 2 பேருமே வந்திருப்பாங்க இதுக்காக சாமி கும்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே எல்லோரும் எக்கி எக்கி பார்க்கவும் இங்கே தேவாங்கோட அம்மா என்ன நடக்குது இங்கே, ஏன்னா எக்கி எக்கி பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் எக்கி பார்த்தாங்க அழகாக 2 குழந்தைங்க கையில் லைக் நீங்களும் தேவாங்கும் இந்த பக்கம் திரும்பி ஃபேஸ் பண்ணி நிற்கிறீங்க. லைக் உங்கள் பேக் சைடு தான் வந்து தேவாங்க அம்மா பார்க்குற மாதிரி இருக்குது, உங்கள் 2 பேரையும் அவங்க பார்க்கல. குழந்தைங்களோட ஃபேஸ் மட்டும் பின்னாடி நீங்கள் அப்படியே போட்டு தட்டி கொடுக்கவும் குழந்தைங்க ஃபேஸ் மட்டும் 2 குழந்தைங்க ஃபேஸ் தெரியுது. அது ரெண்டும் ஒரே கலரில் ட்ரெஸ் போட்டிருக்கு, ஒரே மாதிரி அழகாக இருக்கவும் 2 பேரோட ஃபேஸ் மட்டும் நல்லா தெரியுது. இங்கே தேங்க அப்படியே லைக் வந்து அப்படியே தட்டி கொடுத்துட்டு அப்படியே தூக்கி காட்டுறாரு. பார்த்தா எல்லோரும் ஒரே கலரில் லைக் அந்த பாப்பா பொண்ணு பாப்பா பையன் அம்மா அப்பா எல்லாம் ஒரே கலரில் ட்ரெஸ் போட்டிருக்காங்க. நீங்கள் தேவாங்கோட அம்மா பார்க்குறாங்க. அவங்களுக்கு அப்போ தான் ட்வின்ஸு பிறந்திருக்குன்னு லைக் வந்து தேவாங்க அப்பா சொல்லியிருப்பார்ல,
இருப்பார்ல, அந்த பாப்பாவும் ட்வின்ஸ் தானே லைக் உங்க குழந்தைங்களும். அந்த ட்வின்ஸை பார்த்தோன்னே லைக் வந்து தேவங்க அப்பா சொன்னது ஞாபகம் வருது அவங்க அம்மாவுக்கு. தேவங்கக்கு ட்வின்ஸ் பொறந்திருக்குன்னு சொல்லிட்டு, இப்போ இங்க தேவங்கோட ஞாபகம் வந்து அவங்க அம்மாவுக்கு கண்ணு கலங்குது. லைக் நம்ம பிள்ளைக்கும் இப்படி ட்வின்ஸ் பாப்பா தானே பொறந்திருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கு ஒரு மாரி இருக்கு. பட் ஸ்டில் அவங்க எமோஷனலை வெளிய அவங்க காட்டல. ஸோ இங்க கியூ அப்படியே நகர்ந்து அப்படியே முன்னாடி சாமி கிட்ட அப்படியே போறாங்க. அவங்க கிட்ட போனதுக்கப்புறம் தான், இங்க இப்படிக்கா தேவங்க எதுக்கோ திரும்பி இருப்பாரு. கரெக்ட்டா அவங்க அம்மா அப்படியே அந்த குழந்தைகள பார்த்துட்டு இருக்கும்போது, மேல அப்படியே பார்க்குறாங்க. குழந்தைய யார் தூக்கி வச்சிருக்கான்னு. பார்த்தா அவங்க பையன் தேவாங்க தூக்கி வச்சிருக்காரு. லைக் அவ்வளவுதான் அவங்க அம்மா அப்படியே அங்கே பிரேக் ஆகிட்டாங்க. தேவாங்க பார்த்தோன்னே அது வந்து அவங்க பேர குழந்தைங்கள பார்த்து தான் அவங்க ரசிச்சிருக்காங்கன்ட்டு. அவ்வளோதான் அவங்க அப்படியே கண்ணு கலங்கி ஊற்றுது அவங்களுக்கு தார தாரையா. இங்கே அப்படியே நகுராமல் அவங்க அப்படியே நின்றுட்டுருக்காங்க. இங்கே தேவாங்கோட அப்பா வசுந்தரா முன்னாடி போ லைன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்க்குறாரு. பார்த்தா அவங்க அம்மா அழுகுறாங்க. ஏய் என்னாச்சு எதுக்கு அழுகுற வசுந்தரா அப்படின்னு இங்கே அவங்க அப்பா கூப்பிடுறாரு. இங்கே தேங்காவோட அம்மா அப்படியே கை நீட்டி நேராக காட்டுறாங்க. பார்த்தா தேங்க அவங்க குழந்தைங்களோட இருக்கிற அந்த சினாரியாவை காட்டுறாங்க. இங்கே தேங்க அப்பாவும் பார்த்து அவருக்குமே ஒரு மாதிரியாவது. ஏன்னா அவங்க பிள்ளைய சிங்கிளாக சோலாவாக பார்த்துருப்பாங்க. இப்போ ஒரு ஃபேமிலியாக சந்தோஷமாக இருக்கிறத அவங்க அம்மா அப்பா பார்க்கும் போது அப்படியே கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது பிள்ளைய இப்படி பார்க்குறது. இதுக்கப்புறம் அவங்க ஈகோவாவது ஏதாவது நேராக அப்படியே குடுன்னு அந்த க்யூவில் இருக்கிறவங்களெல்லாம் தள்ளி விட்டு நேராக தேங்கிட்ட அவங்க அம்மா போகிறாங்க. போய் அப்படியே கிட்ட போய் நிற்கிறாங்க. தேங்குக்கு வந்து தெரியல தேங்க வந்து க்யூவில் நிற்கிறவங்க தான் வந்து நிற்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவர் அப்படியே குழந்தை அப்படியே அந்த நம்ம இது பண்ணுவோம்ல லைக் அந்த எப்படி சொல்கிறது தூக்கி விளையாடுவோம்ல அந்த மாதிரி குழந்தை அப்படியே ஆட்டிகிட்டே இருக்காரு. இங்கே அப்போ தான் திரும்பி அப்படியே பார்க்குறாரு யார் அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தா அவங்க அம்மா கிட்டத்தட்ட 1.5 வருஷம் கழித்து அவங்க அம்மாவை அவர் பார்க்குறாரு. அவ்வளோ எமோஷன்ஸ் அந்த 2 பேரும் பார்த்துக்கிறதுல அவ்வளோ எமோஷன்ஸ் இருக்குது. இங்கே நீங்களும் பார்க்குறீங்க. பார்த்தா தேங்கும் அவங்க அம்மாவும் பார்த்துட்ருக்கிறத நீங்களும் பார்க்குறீங்க. உங்களுக்கே ஒரு மாதிரி இருக்குது. பிகாஸ் அவர் இப்போ தானே சொல்லியிருப்பாரு அவங்க அம்மாவை பார்க்கணுன்ட்டு. பார்த்தா இங்கே அவங்க அம்மா வந்து நிற்கிறாங்க. உங்களுக்கு செம்ம ஹாப்பி அவங்க அம்மாவை அவர் பார்த்துட்டாருன்னு. பட் ஸ்டில் அவங்க இப்போ என்ன ரியாக்ட் பண்ண போகிறாங்கன்னு ஒரு மாதிரி உங்களுக்கு பயமாக இருக்குது. நீங்கள் அப்படியே நிற்கிறீங்க. இங்கே தேங்க அவங்க அம்மா பார்க்குறாங்க. தேங்க அவங்க அம்மாவை பார்க்குறாரு. அம்மா எப்படி இருக்கீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தேங்க கேட்கவும் அவங்க அம்மானால சுத்தமாக முடியல. நேராக போய் தேங்க வந்து சைடாக அக் பண்ணிவிட்டு அப்படியே ஷோல்டரில் சாஞ்சிட்டு அழுகுறாங்க அவங்க அம்மா. ஏன்னா நேராக குழந்தைய கையில் வச்சுருக்காங்களா தேங்க வச்சுருக்காரு. ஸோ அதனால நேராக போய் அக் பண்ண முடியலன்ட்டு சைடில் போய் அப்படி சாஞ்சிட்டு அழுகுறாங்க அவங்க அம்மா. ஏண்டா உனக்கு என்கிட்ட கூட சொல்லணும்னு தோணலடா உனக்கு புள்ள பிறந்திருக்குன்னு. ஏன்டா இப்படி என்னை கஷ்டப்படுத்துகிற அம்மாட்ட வரணும்னு எனக்கு தோணலையாடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவங்க அம்மா அழுகுறாங்க. இங்கே தேங்கக்கும் கண்ணு கலங்குது அவங்க அம்மா அழுவும். இங்கே அம்மா அப்படிலாம் இல்லைம்மா நான் உன்னை கோவப்படுத்தி உன்னை கஷ்டப்படுத்த வேணாம்னு நினச்சம்மா அதாம்மா சொல்லலை. உன் பேர பிள்ளைங்க தாம்மா இது. நீ தாம்மா இதுக்கு பாட்டி தாத்தா நீயும் அப்பாவும் தான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்படியே குழந்தைய தூக்கி காட்டுறாரு பையனை. இங்கே அப்படியே பையன் அப்படியே அவங்க அப்பா கிட்ட அப்படியே வந்து அவங்க பாட்டியை பார்க்குறான். அப்படியே இங்கே அவங்க பாட்டியெல்லாம் கண்ணெல்லாம் தொடச்சிட்டு தேங்காவோட அம்மா அப்படியே குழந்தைய வாங்கிக்கிறாங்க. வாங்கிட்டு இப்போ தான் அப்படியே அப்படியே அவனை அப்படி கொஞ்சுறாங்க அவங்க பாட்டி பேரனை. கொஞ்சிட்டு இப்போ அப்படியே உங்களை பார்க்குறாங்க. பார்த்தா உங்கள் கையில் பொண்ணு அதுவும் அவ்வளோ க்யூட்டாக உட்காந்துக்கிட்டு இருக்கு உங்கள் கையில். இங்கே அப்படியே என்னை மன்னிச்சிடுவாயான் நான் உன்னை ரொம்ப அன்றைக்கி கஷ்டப்படுத்திட்டேன் எனக்கு தெரியும். நான் என் ஃபேமிலிக்காக தான் யோசித்து அந்த மாதிரி பேசிட்டேன். என்னை மன்னிச்சிரு. இப்போ தான் நான் பார்த்தேன் என் புள்ள உன் கூட எவ்வளோ சந்தோஷமாக இருக்கான்னு. இதை விட எனக்கு என்ன வேணும் இது போதும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவங்க அம்மா சொல்கிறாங்க. நீங்கள் ஐயோ அத்தை அதெல்லாம் எதுவும் இல்லை அத்தை எனக்கு தெரியும் நீங்கள் தேங்காய்க்காக தான் நீங்கள் இதெல்லாம் பேசுனீங்க. அவரை யோசித்து தான் நீங்கள் இதெல்லாம் பண்ணீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் அத்தை. அதனால் பிரச்சனை இல்லை அத்தை நான் உங்களை இன்றைக்கி தப்பாக நினைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நீங்கள் சொல்கிறீங்க. இங்கே தேங்காயோட அப்பா குடுன்னு ஓடி வந்து உங்கள் கையிலேருந்து பொண்ணு பாப்பாவை வாங்கி அவர் வச்சுக்கிறாரு. ரெண்டும் க்யூட்டாக இருக்குது. இப்போ தான் அவங்க அம்மா கேட்குறாங்க எதுக்காக நீங்கள் இங்கே வந்தீங்கன்ற மாதிரி. இப்போ தான் கரெக்டான நேரத்தில் கடவுள் எல்லாரையும் ஒன்று சேர்த்துருக்காரு. இந்த மாதிரி நாங்கள் குழந்தைங்களுக்கு பேர் வைக்கிறதுக்காக தான் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லவும் இப்போது எல்லோரும் ஃபேமிலியாக சேர்ந்து அந்த பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் நாங்கள் கோயிலில் நடந்து முடிஞ்சிருக்கோம். ஸோ ஹாப்பியாக இப்படியே அவங்க லைஃப் லீட் ஆகி போயிட்டுருக்கு. அவங்க அவர் பிஸ்னஸில் அவர் வந்து லைக் நீங்கள் கூட சேர்ந்து பார்ட்னர்ஸோடு சேர்ந்து லைக் அவர் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். நீங்களும் உங்களோட ஜாபை அப்படியே கண்டினியூ பண்ணியிருப்பீங்க. இப்படி உங்கள் லைஃப் ஹாப்பியாக ஃபேமிலி எல்லாம் ஒன்று சேர்ந்து ஹாப்பியாக கெட் டுகெதர் ஆகி
லீட் ஆகி போயிட்டு இருக்கு. ஸோ இதுதான் நான் யோசித்த போனஸ் பார்ட். ஓகே கைஸ் லைக் இட். எனக்கு தோணுன எல்லா சீக்வன்ஸையும் நான் அதில் போட்டுட்டேன். இதில் எவ்வளோ ஹார்ஸ் வந்திருக்குன்னு எனக்கு தெரியல. எல்லாத்தையும் போட்டுட்டேன் நான். ஸோ எடிட்டிங்கில் தான் எனக்கு தெரியும். இது ஒரு ஹாப்பியாக ஹார்ட்ஃபெல்ட்டான ஒரு ஸ்டோரியாக ரொம்ப ரியாலிட்டியாக இருந்ததுன்னு நான் நினைக்கிறேன்ல. எனக்கு ரொம்ப ரியலிஸ்டிக்காக அது ரொம்ப ஃபீல் ஆகிருக்கு இந்த ஸ்டோரி. ஏன்னு தெரியல, ஏதோ ஒரு படம் பார்த்து முடித்த மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு லிட்டரலி அப்படி தான் இருக்குது எனக்கு. ஸோ உங்களுக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே இதுலேருந்து போனஸ் பார்ட் என்கிட்ட நீங்கள் கேட்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ஒரு இதுக்கு வந்து போனஸ் பார்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இதுக்கு தான், ஒரு ஒன் ஷாட்டுக்கு. ஸோ ஓகே கைஸ் லைக் இட். ஸோ நம்ம இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் ஷா. டாடா பாய், டேக் கேர். சராங்க கைஸ்.